Hi everyone. So welcome to Vedantu channel pasangla. Hi Magali. So so 11th trigonometry, correctingla? So 11th trigonometry 3.3 and 3.4 இந்த ரெண்டு எக்ஸசைஸையும் காம்பினேஷன்ஸா பார்க்க போறோம். ஸோ எஸ் பசங்களா ரெடி ஆகிங்களா? ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸ்லேருந்து ப்ரூஃப் சம்ஸ் அதிகமாக நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த ப்ரூஃப் சம்ஸ்லாம் லிட்டலி ரொம்ப ரொம்ப ஈஸி, ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சரிடாப்பா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா எவ்ரி ஒன்? ஒரு ஸ்டார் எமோஜி, ஒரு வந்து தம்ஸ் அப் சைன் போடுங்க பார்க்கலாம். ஓகே, இத்தனை பேர் இருக்காங்க, மேம் வந்து சூப்பராக சொல்லிக்கிடுவாங்க. யாடா பசங்க உண்மையிலே ட்ரிக்னாமெட்ரி படிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வேணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நாம தான் ஸ்டிமுலேட் பண்ணும். உள்ள இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும். சரியாடாப்பா? வெரி குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். எஸ், ஓகே டான். ஓகே, எத்தனை பேத்துக்கு மிட் டேர்ம்ல வந்து ட்ரிக்னாமெட்ரி வந்து அட்டென்ட் பண்ணாம இருந்திருக்கீங்க? ரைட்டா பசங்களா? நிறைய பேத்துக்கு மிட் டேர்ம் பாதி முடிஞ்சிச்சு, பாதி பேத்துக்கு முடியல. மிட் டேர்ம் எக்ஸாம்ல ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின்ஸ் வரும்போதே நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் மேம். லைக் அது ஸ்கிப் பண்ணுன்ற மைண்ட் செட் மட்டும் தான் எனக்கு இருந்தது. எனக்கு அதை அட்டன் பண்ணணும்னு கூட மைண்ட் செட் இல்லை. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? நிறைய பேர் அப்படி இருப்பீங்க. ரைட்டடா பசங்களா? ஸோ ஏன் அப்படி தோணுது அப்படின்னா, ட்ரிக்னோமெட்ரி அவ்வளோ கஷ்டமா என்ன? சத்தியமா கிடையாது. ட்ரிக்னோமெட்ரி அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஆனா நம்மளுக்கு அந்த வீட்ல பேய் இருக்கு, பேய் இருக்கு, பேய் இருக்குன்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்கிறாங்க. ஓகே, எவ்ரி ஒன் இஸ் மேக்கிங் அஸ் ஃபூல். ஆனா ட்ரிக்னோமெட்ரி ஒண்ணு கோஸ்ட் கிடையாதுடா பசங்களா, சரியா? உண்மையிலேயே அது கோஸ்ட் இல்ல. அந்த வீட்டுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் அந்த வீட்ல எதுவுமே இல்ல, டம்மி பாபா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா அப்பா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் நிறைய டைம் ரிவைஸ் பண்ணிட்டோம் பசங்களா. அதுக்கான பிளேலிஸ்ட் வீடியோ ஆல்ரெடி இருக்கு ஆஷிக். ஸோ நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். போன வாரம் கூட நான் மிட் டேர்ம்கான 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸுக்கு உங்களுக்கு லைவ் போட்டிருக்கேன். ஸோ தட் யூ கேன் ஹேவ் இட். ஓகேடா? அண்ட் 3.1 3.2 நடத்திட்டேனே. ஓகே, நோ ப்ராப்ளம் சண்முகவேல். நீங்க அதை பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க இதை லிசன் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இதுல நீட் அண்ட் ஜேன்ற ரெண்டு பிரம்மாண்டமான எக்ஸாம்ஸ் இருக்கு பசங்களா. இந்த ரெண்டு பிரம்மாண்டமான எக்ஸாம்ஸுக்காக இந்த ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த ஒரு கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல மட்டும் நடத்துறாங்க. இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டீச் பண்றவங்க டாப் டீச்சர்ஸ், அகாடமிக் மென்டார் இருக்காங்க, 24/7 டவுட் செக்ஷன்ஸ் இருக்கு, ஹைடெக் கிளிக்கர்ஸ் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்ததுனால ஜேஎன் நீட் கிளாஸஸ்ல உங்களுக்கு ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் கேரண்டீட் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு நீட்ல வந்து பயங்கரமா ரேங்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கன்சிடர் வேதாந்து. ஓகேவாடா பசங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபுல்லா நடத்தலையா? ஃபுல்லா தானே நடத்தினோட பசங்களா. அதுல இருக்க லைக் சம் கொஸ்டின்ஸ் வந்து ஜஸ்ட் யூஸ்லெஸ். பட் இஃப் யூ வாண்ட் ஃபுல் லைக், ஏன்னா உங்களுக்கு மிட் டேர்ம் எக்ஸாம் இருக்கு, நிறைய பேருக்கு தேர்ட் சாப்டர் ஃபுல்லா இருக்கு. ஃபுல் எக்ஸசைஸை நம்ம ஒரு வீடியோவா கம்ப்ளீட்டா போட்டுடலாம், சரியாடாப்பா? ஓகே எவ்ரி ஒன். ஸோ சி திஸ். ஆனால் கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான், நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ சி திஸ் பசங்களா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிக்னாமெட்ரிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால் தி நம்பர். ஓகே, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு ஒரு வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கடா பசங்களா. பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா என்னது? இப்போ நம்மளுக்கு கிளாஸ் எல்லாம் இருக்கு, கரெக்டா? நமக்கு கிளாஸ் இருக்கு, கிளாஸஸ்ல டைம் டேபிள் இருக்கு, கரெக்டுங்களா? அந்த டைம் டேபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு திருப்பி 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 ரிப்பீட்டும் ஆகும். ஆமா ரைட்? ஜுவாலஜி லைவ் போகுதா? இல்லையே, ஜுவாலஜி லைவ் இப்போ போகக்கூடாதே. ஒன் செக். That is for 12th. That is for 12th. So this is not for 11th பசங்களா. ஜுவாலஜி போகிறது வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஓகே, எஸ். இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா என்ன மாமா அப்படின்னா, ஒரு விஷயமே திருப்பி 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 எக்ஸிஸ்ட் ஆகும் வேற வேற டைம்ல, சரிங்களா? உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆக்சுவலி இப்போ நிறைய ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்டுக்கும் பிடி பீரியட் வைக்கிறாங்க. ஆனால் பிடி பீரியட் வச்சா கூட மார்னிங் 2 கிளாஸ் மேக்ஸ் கிளாஸ் இருந்தா கூட உங்க மேக்ஸிமம் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் இருக்க ஏதாவது பீரியடை கடன் வாங்கிட்டு கூட திருப்பி அதே மேக்ஸிமம் வருவாங்க. ஆனா பீரியட் லைக் சேம் மேக்ஸிமம் தான், ஆனா டைமிங் வேற வேற டைமிங், கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான் பீரியாடிக் ஃபங்க்ஷன், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவாடா பசங்களா? 3.1 அண்ட் 3.2 லிங்க் வேணுமா? ஓகே, ஸோ எவ்ரி ஒன் செக்.
ஒன் செக்டா பசங்களா. எனிவன் சொன்னீங்க நீங்கள் நம்ம யூடியூப் போங்கடா பசங்களா. நம்ம யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இருக்கும்ல. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ டு ஆர் சேனல் அண்ட் கோ டு தி பிளேலிஸ்ட் ப்ளீஸ். சரிங்களா. ஸோ பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்கன்னா யூ ஹாவ் செவரல் பிளேலிஸ்ட். அதில் 11th மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ 11th மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட், எஸ் இட் இஸ் ஹியர். சரிங்களா. 11th மேக்ஸ்க்கான பிளேலிஸ்ட்ல இங்க பாருங்க லாஸ்ட்ல we see here exercise 3.2 and exercise 3.1 இந்த ரெண்டு exercises இருக்கு. So you can see it here. Okay done. Yeah பசங்களா. So continue பண்ணலாம். We have no more time, so we have to continue. சரிடா பசங்களா. See this trigonometric functionsனா என்ன சொன்னேன், it is a periodic function. periodic functionனா ஒன்றும் இல்லை, வரதே திருப்பி திருப்பி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். cos 60 ஓட வேல்யூ யாருக்காவது தெரியுமா? cos 60 டிகிரி, cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2. சரிங்களா. அப்போ cos 60க்கு மட்டும்தான் 1/2ங்கிற ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய ஆங்கிள்ஸ்க்கு 1/2ங்கிற ஆன்சர் வரும். ஓகேவா பசங்களா? ஓகேங்களா. நிறைய கொஸ்டின்ஸுக்கு 1/2 ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் cos 120 டிகிரிக்கு 1/2 தான். ரைட்டாடா பசங்களா. அண்ட் cos 240 டிகிரிக்கும் 1/2 தான். ஓகேங்களா. ஆனால் அந்த சைன் வேற வேற, இவங்க ரெண்டு பேத்துக்கும் சைன் பாசிட்டிவ். அண்ட் cos -60 டிகிரிக்கும் 1/2 தான். ஓகேவாடா பசங்களா. இவங்க எல்லாத்துக்குமே 1/2ங்கிற ஆன்சர்ஸ் தான். ஓகே. ஸோ அப்படின்னா என்னமா அர்த்தம் அப்படின்னா, அப்போ ட்ரிக்னோமெட்ரிக் எல்லாமே ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். சரிங்களா. ஸோ அப்போ ஒரு வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், ரிலேட்டடா இருக்க எல்லா வேல்யூஸும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். யார் யார் ரிலேட்டட் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லட்டா? எஸ். ஸோ யூ கேன் see this. சரிங்களா. எல்லாத்துக்குமே பவுண்டரின்னு ஒரு ஆள் இருப்பான்ப்பா. சரியா. யாருப்பா? பவுண்டரின்னு ஒரு ஆள் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்குமே தெரியுமா இந்த லைன் எந்த டிகிரியை டினோட் பண்ணுதுன்னா 0 டிகிரியை டினோட் பண்ணுது. இந்த லைன் 90 டிகிரியை டினோட் பண்ணும். அண்ட் இந்த லைன் பாத்தீங்கன்னா 180 டிகிரியை டினோட் பண்ணும். சரிங்களா. இந்த லைன் யார மேம் டினோட் பண்ணும்? 270 டிகிரி. அண்ட் இவன் திருப்பி 360 டிகிரி. ஓகே ஸ்வாதி. பட் யூ கான் ஸ்வாதி, நம்ம இப்போ போனோம்லப்பா, பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த வீடியோஸ் வந்துட்டு பின் பண்ண சொல்றேன். ஒன் செக் ப்ளீஸ். நீங்க நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்குடாப்பா. ஓகேங்களா. ஓகே, ஒன் செக் ப்ளீஸ். நான் வந்து இதை அட்டாச் பண்ண சொல்லிடுறேன். அண்ட் 3.1 அண்ட் 3.2 கம்பேர் பண்ணும்போது நான் நடத்தின சம் எல்லாமே மிட் டர்ம் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா பசங்களா. ஓகே, யூ கேன் ஹேவ் இட் தேர். ஓகே, இப்போ பின் பண்ணிடுவாங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்டரப்ட் மட்டும் பண்ணாதீங்க. இது நடுவில் இதில் கொஸ்டின்ஸ் எதா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்டா பசங்க? எஸ். ஸோ யூ கேன் ஆஸ்க் இட் ஃப்ரம் நவ். சரிங்களா. ஓகேவாடா பசங்களா. ஸோ சி திஸ் பசங்களா. ஓகே டன். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஓகே. ஸோ ரிசர்ச் பண்ணாங்க. சரியா. சயின்டிஸ்ட் நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு சில விஷயத்த கண்டுபிடிச்சான். அது என்ன விஷயம் நான் சொல்றேன். ஓகேங்களா. உங்களோட ஆங்கிள் 0க்கும் 90க்கும் நடுவில் இருக்குன்னா சைனோட வேல்யூ, காஸோட வேல்யூ, டேனோட வேல்யூ, கொசிகன், சீக்கன், இந்த மாதிரி 6 ரேஷியோ இருக்கா. அவங்க எல்லாருமே பாசிட்டிவ் ஆன்சரா இருப்பாங்க. ஓகேங்களா. வென் யோர் ஆங்கிள் இஸ் பிட்வீன் 0 to 90, அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னா சைன், காஸ், டேன் எல்லாருமே பாசிட்டிவ். ஓகேங்களா. இதுவே செகண்ட் குவாட்ரண்ட்ல உங்களோட ஆங்கிள் 90க்கு 180க்கு நடுவுல இருக்கு அப்படின்னா சைனுக்கு மட்டும்தான் அந்த ஆங்கிள்ஸோட ஆன்சர்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு, மற்ற எல்லாத்துக்குமே நெகட்டிவ்ல வருது. ஓகேவாடா பசங்களா. ஸோ இட் இஸ் ஆல் சைன் டி கப்ஸ். ஓகேங்களா. ஆல் சைன்
teacups. இந்த 4 தான். இந்த 4 விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும். அப்போ 180க்கும் 270க்கும் tan மட்டும் தான் பாசிட்டிவ், மத்தவங்க எல்லாருமே நெகட்டிவ். ஓகே, 270 360க்கு cos மட்டும் தான் பாசிட்டிவ், மத்தவங்க எல்லாருமே நெகட்டிவ்ஸ். ஓகேவாடா பசங்களா? சோ இப்போ நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அப்போ நான் கேக்குற விஷயத்தை ஃபடாஃபட் you have to answer me. okay, so if some 90 plus theta, சரியா? அப்போ 90 plus theta எத்தனாவது குவாட்ரண்ட்ல இருக்கும்? எவ்ரிவன் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணும். சரியா? 90 plus thetaங்கிறது எத்தனாவது குவாட்ரண்ட்ல இருக்கும்? 90னா இவ்வளவு தூரம் வந்துருச்சு, 90 கூட கொஞ்சம் தீட்டாவை ஆட் பண்றோம், அப்ப அது எத்தனாவது குவாட்ரண்ட்? எல்லாருமே இது ஒரு வீக் குவிஸ் மாதிரி நினைச்சிட்டு வேக வேகமா ஆன்சர் பண்ணுங்க. எஸ், செகண்ட் குவாட்ரண்ட். வெரி குட்ரா பசங்களா. அப்போ 180 minus theta, 180 minus theta, 180 minus theta. 180ல இருந்து ஒரு ஆங்கிள் 180ல இருந்து மைனஸ் தீட்டா பண்றாங்க. and that theta lies from 0 to 90. அந்த தீட்டாங்கிறது ஒரு அக்யூட் ஆங்கிள். it is second quadrant. yes, it is second quadrant. ஏன்னா 180ல இருந்து மைனஸ் தானே பண்றோம், மைனஸ்னா பின்னாடி தான் போகும். வெரி குட்ரா பசங்களா. 180 plus theta. அப்போ 180 plus thetaனா 180 plus thetaனா 180க்கு அப்புறம் தீட்டா ஆட் பண்றாங்க. they are adding it. see 180 ஃபுல்லா கவர் ஆயிரும், அதுக்கப்புறம் ஆட் வேற பண்றாங்க. so it is third quadrant. very good. so 270 minus theta, 270 minus theta, 270 minus theta என்னவா இருக்கும்? சூப்பரா ஆன்சர் பண்றீங்கடா பசங்களா. keep it up. very good. yes, it is third quadrant. சரி, ஓகே. 360 minus theta, 360 minus theta னா 360 minus theta na 316 minus பண்றாங்க. very good ரா பசங்களா. it is fourth quadrant. what about minus theta? அப்ப minus theta na minus theta எத்தனாவது குவாட்ரண்டா இருப்பாங்க? obviously that is also fourth quadrant. சரிங்களா? எதுக்கு மேம் இந்த குவாட்ரண்ட்? ஏன் இந்த குவாட்ரண்ட்டை நான் தெரிஞ்சுக்கணுமா? நிச்சயமா நீ தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் உங்களுக்கு யார் யார் தெரியுவாங்கன்னு நான் சொல்றேன். யாரோட வேல்யூஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னா 0 டிகிரியோட வேல்யூ தெரியும், 30 டிகிரியோட வேல்யூ தெரியும், 45 டிகிரியோட வேல்யூ தெரியும், 60 தெரியும், 90 தெரியும். இதை தாண்டி வேற யாராவது தெரியுமா? cos 120 அப்படின்னு சொன்னா உனக்கு தெரியுமா? cos 135 அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? cos 295 அப்படின்னு சொன்னா we know-வா? லைக் இவன் யாருமே நம்மளுக்கு தெரியாது. ரைட்டாடா பசங்களா? ஆனா இந்த தெரியாத ஆங்கிள இந்த பவுண்டரி ஆங்கிள்ஸ வச்சு, அதாவது பவுண்டரி யார சொல்றேன்? 0, 90, 180, 270, 360. இந்த 4 பேத்த வச்சு உன்னால எழுத முடியும்னா தயவு செஞ்சு எழுதிக்கோ. ஓகேவாடா பசங்களா? ஒரு சம நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது எக்ஸ்பிளனேஷன் உனக்கு நான் பண்றேன். ரைட்டா? so see the sum, that is tan 315. சரிங்களா? இந்த 315க்கு நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரியாது. we really don't know. tan ஓடது யார் யார் தெரியும்? நம்மளுக்கு 0, 30, 45, 60, 90. இந்த 5 பேர் தான் நம்மளுக்கு தெரியும். கரெக்டா வரும்னு நினைக்கிறீங்க. so I can write 315 as 360 minus 45. யாடா பசங்களா? எஸ். சோ இது ஒரு பவுண்டரி ஆங்கிள். கரெக்ட்டுங்களா? இது ஒரு பவுண்டரி ஆங்கிள். 240 கூட எப்படி மைனஸ் பண்ணுவீங்க? எஸ், எக்ஸைஸ் 3.4 எக்ஸாம்பிள்ஸும் நம்ம சொல்லுவோம். சரிடா பசங்களா? சோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸ, பவுண்டரி ஆங்கிள்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு தான் நான் சொல்ல போற ஃபார்முலாஸை நீங்க கிராப் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கு தான் நான் சொல்ல போற ஃபார்முலாஸை நீங்க கிராப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மாதிரி பவுண்டரி ஆங்கிள் கூட நீங்க கனெக்ட் பண்ணி பேசுறீங்கன்னா உனக்கு குவாட்ரண்ட் தெரியணும். எந்த குவாட்ரண்ட்ல அவன் வரான் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியணும். ஏன்னா எந்த குவாட்ரண்ட்ல யார் யார் பாசிட்டிவா இருப்பாங்க அப்படிங்கிற சாட் உனக்கு தெரியும். ஆல் சைன் டீ கப்ஸ். சரிங்களா? இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கா? செகண்ட் குவாட்ரண்ட்னா இவங்களுக்கு சைன் போட்டா மட்டும்தான். சி சைன் 90 பிளஸ் தீட்டாவோட வேல்யூ பாசிட்டிவா வரும், சைன் 180 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். இதுவே cos 180 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ். ஓகேவாடா பசங்களா? ஏன்னா அது செகண்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் நெகட்டிவா இருக்கும். சரிங்களா? அப்போ tan 180 மைனஸ் தீட்டா என்ன மேம்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் நெகட்டிவ். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றவன் எல்லாருமே நெகட்டிவ். புரியுதாடா பசங்களா? ஸோ அதனாலதான் குவாட்ரண்ட்டை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன மேம், எதுக்கு இந்த வந்து நம்ம பவுண்டரி ஆங்கிள் கூட வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, உனக்கு இவனோட வேல்யூ தெரிஞ்சா போதும்.
இதுக்கு sin வேல்யூ என்ன, இதுக்கு cos வேல்யூ என்னன்னு தெரிஞ்சா போதும். You can know for this everything. ஓகேவாடா பசங்களா? செகண்ட் குவாட்ரண்ட்ல sin கூட cosecant வரும், cot வராது. sin and they reciprocal. sin ஓட reciprocal cosecant. யா சங்கரி, what is your doubt ரா? ஸ்பாம் பண்ணாதீங்க. என்ன டவுட்னு கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுட்னு போட்டா எனக்கு எப்படி எக்ஸ்பிளனேஷன் வரும்? ஓகேவாடா பசங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குவாட்ரண்ட்டை நோட் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? குவாட்ரண்ட்டை நோட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஆட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈவன் ஆங்கிள்ஸ் ஆன் செக் பண்ணணும். ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு செக் பண்ணும். இந்த ஆட் அண்ட் ஈவனுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லட்டா? ஆட் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் மேல இருக்கிற பவுண்டரி லைன், அதாவது இந்த லைன் மேல இருக்கிற எந்த டிகிரியா இருந்தாலும் அது ஆட் டிகிரிஸ். சி 90s 270 அதுக்கப்புறம் வரவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் எல்லாமே ஆட் ஆங்கிள்ஸ். இதுவே 180 and 360 இவங்க எல்லாருமே ஈவன் ஆங்கிள்ஸ். 180 and 360னா சைனாவே இருக்கும், காஸ் எந்த சேஞ்சும் வராது. ஓகேவா? ரேஷியோ மாறாது. இதுவே ஆட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா அவன் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸா மாறணும். ஓகேவாடா பசங்களா? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்க்கு மாற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஓகேவா? எஸ். அப்ப சைன் என்னவா மாறும்னு கேட்டீங்கன்னா காஸா மாறும். காஸ் என்னவா மாறும்? சைனா மாறும். ஓகேங்களா? tan என்னவா மாறும்? காட்டா மாறும். காட் என்னவா மாறும்? டானா மாறும். இதே யூ கேன் சே திஸ் சீக்கன் என்னவா மாறும்னா கொசிகண்டா மாறும். இது எனக்கு புரியல மேம், நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஐ கேன் கிவ் அன் எக்ஸாம்பிள். சி, இப்போ சைன் 90 பிளஸ் தீட்டா. சரிங்களா? நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை செக் பண்ணணும்னு சொன்னேன். இது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவ், ஸோ இதோட ஆன்சர் பாசிட்டிவ். சரிங்களா? ஆனா இது என்னது? இது ஒரு ஆட் நம்பர், இது ஒரு ஆட் ஆங்கிள். ஆட் ஆங்கிள்னா சைன் என்னவா மாறணும்? காஸா மாறணும். ஸோ திஸ் இஸ் காஸ் தீட்டா. ஓகேவாடா பசங்களா? சைன் 90 பிளஸ் தீட்டாவை யூ கேன் ரைட் இட் லைக் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இதுவே சைன் 180 மைனஸ் தீட்டா. 180 மைனஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவா தான் இருக்கும். 180ங்கிறது ஈவன் ஆங்கிள். ஈவன் ஆங்கிள்னா யாரையும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, சைன் தீட்டானே போட்டுக்கலாம். ஓகேவாடா பசங்களா? எப்போ இது காஸா மாறும்? when these are odd angles. ஆட் ஆங்கிள்ஸா இருந்தா மாத்து, ஈவனா இருந்தா சேஞ்ச் பண்ண வேண்டாம். everyone got it? புரியுதாடா பசங்களா? if it is odd, change into complementary angles. இதுதான் the complementary angles. இந்த குவாட்ரண்ட் யூ ஹாவ் டவுட்டா? ஓகே சங்கர், நான் அதை கிளியர் பண்றேன். சரிடாப்பா? ஓகே, நான் அதை கிளியர் பண்றேன். நோ ப்ராப்ளம். ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வச்சு பார்க்கலாம். சரியா? யாரா பசங்களா? என்ன கேட்டிருக்கான்? உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பசங்களா கொடுத்துருக்காங்க? there is one point. சரிங்களா? அந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணுவோம். இப்போ நீங்க பிளாட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட் எந்த ஆக்சிஸ்ன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாயிண்ட் எத்தனாவது குவாட்ரண்ட்ல வரும்? ஃபோர்த் குவாட்ரண்ட். யூ நோ தட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 3 டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 4 டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்ப அந்த பாயிண்ட் இங்க இருக்கும். ரைட்டாடா பசங்களா? அந்த பாயிண்ட் இங்க இருக்கும். அந்த பாயிண்ட் இப்படிங்கிற ஒரு லைனை மேக் பண்ணும் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் கூட தீட்டாங்கிற ஆங்கிள ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் கூட தீட்டாங்கிற ஆங்கிள ஃபார்ம் பண்ணிருக்கு. புரியுதா? இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் கூட தீட்டாங்கிற ஆங்கிள ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகேவாடா பசங்களா? இப்போ நீங்க சொல்லுங்க, இதோட எல்லா ஆங்கிள்ஸையும் நம்ம சொல்லணும். சரியா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? இந்த டிஸ்டன்ஸ் 3, இந்த டிஸ்டன்ஸ் 4. அப்ப இது என்னது எவ்ரிவன்? அப்ப இந்த பாக்ஸ் என்ன வரும்? இது 3, இது 4. which is adjacent side 3, opposite side 4. அப்ப hypotenuse என்ன வரும்? அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கண்ணு தெரியுதா? can I zoom it? zoom பண்ண முடியாது. எவ்ரிவன்? so நம்மளுக்கு adjacent side 3, opposite side 4. அப்ப hypotenuse என்ன பசங்களா? உனக்கு பித்தாகரஸ் தியரம் தெரியும்ல, 3 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர், it is 25. 25ங்கிறது 5 ஓட ஸ்கொயர். சரியா? so you formed a right angle triangle. ஓகேங்களா? எஸ். இப்போ சொல்லுங்க, அப்ப sin theta என்னது? what is sin theta? sin theta ஓட ஃபார்முலா என்னது? opposite by hypotenuse. கரெக்ட்டுங்களா? இங்க ஆப்போசிட் என்னது? 4 by 5. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு சொல்லுங்களேன் மேம்.
இது fourth quadrant மேம். fourth quadrantல யாரு மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கணும்? யா பசங்களா, யாரு மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும்? cos and அதோட ரெசிப்ரோக்கலான secant. cosம் secant மட்டும் தான் பாசிட்டிவ். ஓகேவா பசங்களா? வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் பொசிஷனா? ஸ்டாண்டர்ட் பொசிஷன் எதுவுமே இல்ல விஜய், சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். ஓகே, சோ ஸ்டாண்டர்ட் பொசிஷன்னா நார்மலி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை ஸ்டாண்டர்ட் பொசிஷனா வச்சுப்போம். யா, நார்மலி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். எஸ், அப்போ சைனோட வேல்யூ என்னவா இருக்கும் பசங்களா? நெகட்டிவ் -4/5. ஸோ நெகட்டிவ் எங்க இருந்து வந்ததுன்னு யோசிக்க கூடாது, சரிங்களா? ஸோ இவனை கண்டுபிடிச்ச இதோட ரெசிப்ரோக்கல் -5/4. எஸ், பித்தாகரஸ் ட்ரிபிளெட். யா, இட் இஸ் a triplet. 3 4 5 is a triplet. சரிங்களா? நெக்ஸ்ட், வாட் அபவுட் காஸ்ட் பசங்களா? இதோட காஸ்ட் தீட்டா சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் காஸ்ட் தீட்டா? adjacent by hypotenuse. adjacent வந்து 3, so 3/5. அப்ப secant தீட்டா 5/3 அப்படின்னு வரும். வாட் இஸ் tan தீட்டா? tan தீட்டானா ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் வந்து 4, adjacent வந்து 3, so -4/3. வாட் இஸ் cot தீட்டா? cot is equal to -3/4. சரியா? இது மட்டும் தான் பாசிட்டிவ். இவன் ரெண்டு பேர் தான் பாசிட்டிவா இருப்பான், மத்தவன் எல்லாரும் நெகட்டிவ். மத்தவன் எல்லாருமே நெகட்டிவ். சரியா? குவாட்ரண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? எஸ். ஸோ சங்கரி, நீங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஆல் சைன் டீ கப்ஸ், ஸோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்ஸ், இந்த மாதிரி நீங்க ஒரு லைனா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா எல்லாருமே பாசிட்டிவ், சரிங்களா? செகண்ட் குவாட்ரண்ட்னா சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். ஓகே, தேர்ட் குவாட்ரண்ட்னா டி மட்டும்தான் பாசிட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட்னா காஸ் மட்டும்தான் பாசிட்டிவ். காஸ்னா காஸ் மட்டும் கிடையாது, அதோட ரெசிப்ரோக்கலும். சரியா? அவனோட ரெசிப்ரோக்கல் பார்ட்னர்ஸ் எப்பயுமே, சரிங்களா? அப்ப காஸும் சீக்கண்டும் பாசிட்டிவ். ஓகேவாடா பசங்களா? ஆல் சைன் டீ கப்ஸ். ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வைங்க, அப்புறம் ஆங்கிள்ஸ் வச்சு குவாட்ரண்ட்டை நான் சொல்லி தரேன். ஓகேவாடா பசங்களா? நான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டோட பொசிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே எவ்ரிவன்? எஸ் எவ்ரிவன், இந்த क्वेश्चंस நீங்க பண்ணிருவீங்கல்ல? யாடா பசங்களா? இப்போ இந்த क्वेश्चनக்கு போலாம், சரியா? இந்த क्वेश्चனை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எவ்ரிவன், சோ see this. இங்க இருக்க எல்லா ஆங்கிளையும் பாரு, எல்லா ஆங்கிளையும் பாரு. உனக்கு தெரிஞ்ச ஆங்கிள் ஒண்ணுமே கிடையாது. நோன் ஆங்கிள் யாராவது இருக்கானா? 315 டிகிரியோட ஆன்சர் உனக்கு தெரியுமா? நோ. 405 ஓட ஆன்சர் தெரியுமா? நோ. 495 ஓட ஆன்சர் தெரியுமா? we really don't know. what is 585? 585 ஓட ஆங்கிள் தெரியுமா? சத்தியமா தெரியாது. கரெக்டா? நீ தான் கண்டுபிடிக்க போறீங்க, சரிங்களா? நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. சோ நீங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்க போறீங்க, சரியா? சோ 315 நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி எழுத போற அதை டிசைட் பண்ணு. 315 எப்படி எழுதலாம்? சோ 360 ல இருந்து 45, ஏன்னா 360ங்கிறது பவுண்டரி லைன். பவுண்டரி லைனை வச்சு எழுத முடிஞ்சா தாராளமா எழுது. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்னது? -405. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் -405னா எப்படி இருக்கும்? கிராஃப்ல எப்படி இருக்கும் நான் காட்டட்டா? -405னா இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தும். ஒரு சுத்துச்சு அப்படின்னா 360 டிகிரி மட்டும் தான் கவர் ஆகும். அப்புறம் அங்கிருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு தூரம் ஆகும்? யாடா பசங்களா? ஒரு குவாட்ரண்ட், ஒரு எல்லா குவாட்ரண்ட்டுமே 90 டிகிரி தான் இருக்கு, கரெக்டா? இங்க 360 வந்துருச்சு, அது கூட ஒரு 90 தூரம் இங்க வரைக்கும் 90 வரைக்கும் கவர் ஆயிடுச்சு. ஆனா 360 + 90 இட் இஸ் 420. 360 + 90 இட் இஸ் 450. சரிடா பசங்களா? 450லாம் இல்ல, நம்மளுக்கு 405 தான் வேணும், கரெக்டா? அப்போ என்ன ப்ராப்ளம்? 360 வரைக்கும் கவர் ஆயிடுச்சு, கரெக்டா? இன்னும் 405 வரணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் இருக்கு? நீ அதை மட்டும் சொல்லு. 360ல இருந்து 405 வரைக்கும் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு பசங்களா? எவ்ரிவன் ஷோகேஸ் அண்ட் சேய் மீ. ஸோ 405னா ஒரு ரவுண்ட் ஃபுல்லா சுத்திருச்சு, அதுக்கப்புறம் 360ல இருந்து 405 வரைக்கும் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 45 டிகிரி இருக்கு, கரெக்டா பசங்களா? ஸோ இது -360 கூட ஒரு -45. ஆமா ரைட்? ஸோ சுத்தி முத்தி பாரு, இது எத்தனாவது குவாட்ரண்ட்ல இருக்கா? ஓகேவா? சுத்தி முத்தி பாரு, இது எத்தனாவது குவாட்ரண்ட்ல இருக்கு? எஸ், திஸ் இஸ் இன் விச் குவாட்ரண்ட்? இப்போ நீ நான் டிரா பண்ணதை வச்சு சொல்லு. ஒரு ரவுண்ட் இட் இஸ் இன் எத்தனாவது குவாட்ரண்ட் உன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது? திஸ் இஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல, ஓகே, ஃபோர்த் குவாட்ரண்ட் அதை மூலம் டிசைட் பண்ணிக்கலாம், சரியா? ஃபோர்த் குவாட்ரண்ட். நெக்ஸ்ட், ஸோ இங்க வேணா எழுதிக்கோ. திஸ் இஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட், திஸ் இஸ் ஆல்சோ இன் ஃபோர்த் குவாட்ரண்ட். வாட் அபவுட் 495?
இப்போ 495 சொல்லுங்க பார்க்கலாம். இதே மாதிரி 495 எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுங்களேன். லைக் வாட் இஸ் 495 பசங்களா? 495னா மேம் இப்படி ஒரு சுத்துச்சுன்னா 360 மேம். அது கூட இங்க இவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னா ஒரு 450. ஆனா நம்மளுக்கு தேவை 495. அப்ப இன்னும் போகணும். ஆனா எவ்வளவு தூரம் போகணும்? ஒரு 45. கரெக்டா பசங்களா? இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? ஒரு 45. ஸோ எஸ். ஸோ இதுன்னு எவ்வளவு தூரக்கு? 360 plus 135. வெரி குட். 360 plus 135 சொல்லலாம். இல்லைன்னா 450 plus 45 சொல்லலாம். ரைட்டா பசங்களா? உனக்கு எப்படி தோணுதோ சொல்லு. சரியா? இது நான் சொன்னல பவுண்டரி லைன். உனக்கு அந்த பவுண்டரி லைன் தெரிஞ்சா போதும். எந்த பவுண்டரி லைன்? அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச செகண்ட் குவாட்ரண்ட். கரெக்டா பசங்களா? 450 வரைக்கும் அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா இட் இஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். சரிங்களா? வாட் அபவுட் திஸ் 585 minus 585? ஃபுல் ரவுண்ட் அடிச்சா 360. சாரி, இப்படிதான் ரவுண்ட் அடிக்கணும். இட் இஸ் நெகட்டிவ் கிளாக் வைஸ். ஸோ ஃபுல் ரவுண்ட் அடிச்சா 360. இவ்வளோ தூரம் வந்தால் 450. அண்ட் 450 கூட இன்னும் ஒரு 90 போனீங்க அப்படின்னா ஐ ஹோப் 540 வரும். சரியா? இன்னும் இவ்வளோ தூரம் போயிட்டா 540. ஆனால் இன்னும் கவர் ஆகணும். இன்னும் ஒரு 45 கவர் ஆகணும். இன்னும் ஒரு 45 கவர் ஆகணும்னா இன்னும் இவ்வளோ தூரம் வரும். ரைட்டாடா பசங்களா? கரெக்டா? இன்னும் இவ்வளோ தூரம் வருது. ஸோ இதை நீ எப்படி சொல்லலாம்? லைக் இதை கண்டுபிடிக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ஓகேவா? இதை கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேம் அப்படின்னா யூ கேன் ஹாவ் லைக் திஸ். இந்த மாதிரி கூட நீ எடுத்துக்கலாம். சரியா? இவ்வளோ. அப்போ இது எவ்வளோது? இது ஒரு 90, இது ஒரு 45. எஸ், இட் இஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ அப்போ ஒரு 90 plus 45 நீ எப்படி வேணா எடுத்துக்கலாம்டா பசங்களா. ஸோ 540 plus 45 எடுத்துக்கலாம். 90 plus 45 எடுத்துக்கலாம். இட் இஸ் யோர் விஷ். ஓகேவா? நான் அதை எடுத்துக்க மாட்டேன். நீ எப்படி எடுத்தாலும் ஆன்சர் ஒன்று தான். ஓகே? நீங்க எப்படி எடுத்தாலும் ஆன்சர் ஒன்று தான். சரிடாப்பா? இது மைனஸ்ல வரும். இட் வில் கம் இன் மைனஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைனஸ். ஸோ மைனஸ் 540 minus 45. இட் இஸ் யோர் விஷ். ஓகேவா? அந்த ஆங்கிளை நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ரைட்டா? இதை நான் சொல்லிட்டு குவாட்ரண்ட்டை சொல்லிட்டேன். இப்போ நான் வேகமாக சொல்கிறேன். இந்த சம்மன் இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்டாகவே பண்ணணும். ஆனால் இது எல்லாமே உனக்கு ஸ்டெப் புரியறதுக்காக நான் சொல்கிறேன். சரிடா பசங்களா? ஸோ இதை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன். யூ ஹாவ் டு டூ இட் இன் வெரி மினிமல் சம். சரியா? வெரி மினிமமெல்லாம் அதை நீங்கள் சொல்லணும். ஓகே? ஸோ see this tan 315. tan 315 னா tan 360 minus 45. இது எத்தனாவது குவாட்ரண்ட்? ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல tan நெகட்டிவா இருக்கும். ஸோ இட் இஸ் மைனஸ். இது வந்து ஈவன் ஆங்கிள். ஸோ tan 45. அவ்வளோதான். அம்பட்டு தான், வேற எதுவுமே கொள்ளியாது. ரைட்டா? cot minus 405. cot minus 405. 405 எத்தனாவது குவாட்ரண்ட்? For the fourth quadrant. So you can write like this: tan minus 360 minus 45, which means it is fourth quadrant. Fourth quadrant tan negative. So minus again tan 45. Okay, what pasangla? So this is cot. Sorry, cot 45. Okay, next cot 495. Of course, Vijay, you will finish this. இல்லடாப்பா, மைனஸ் மைனஸ் வராதுல்ல. ஏன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் திஸ் இஸ் பிளஸ் 1 அண்ட் மைனஸ் இன்டூ மைனஸ் திஸ் இஸ் பிளஸ் 1. எஸ், ஆப்வியஸ்லி 2 முடிஞ்சிருச்சு. சரிங்களா? 495. how will you write 495 டா பசங்களா? 495 tan 450 plus 45. 450ங்கிறது ஆட் நம்பர். ஆட் நம்பர் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரியா மாறணும். ஆட் நம்பர்னா என்னது? இட் ஷுட் சேஞ்ச் இன்டு காம்ப்ளிமெண்ட்ரி. அப்ப காட்டாவே இருக்காது, டேனா மாறும். சரியா? காட் என்னவா மாறும்? டேனா மாறும். அண்ட் இது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல காட் இஸ் நெகட்டிவ். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் தான் கம்பேர் பண்ணும். செகண்ட் குவாட்ரண்ட்ல காட் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் tan 45 தான் வரும். அகெயின் tan minus 855. So what will happen? So this answer is minus tan 45. இதே தான் வரப்போகுது. சரிடா பசங்களா? இதோட வேல்யூ என்னது? -1 -1 -1 and -1. சரிங்களா? அப்ப at last left hand side is equal to -1 into -1 plus -1 into -1. That is 1 plus 1 equal to 2. Proved. ஓகே வேடா பசங்களா? That's it. சரியா? இதோட ப்ரூஃப் இவ்வளோ சிம்பிள் தான். அதை எடுத்து நீ கஷ்டமா ஃபீல் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த சம் எல்லாமே பப்ளிக்ல சம்டைம் கம்பல்சரியா கேட்பான். சரியா? யூ ஹாவ் டு ஆன்சர் இட். சரிங்களா? இப்போ யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம்.
sin 480. 480 எப்படி எழுதலாம் யாடா பசங்களா? 480 எப்படி எழுதணும் உனக்கு தெரியும். ஃபுல் ரவுண்ட் அடிச்சா 360 மேம். இவ்வளோ தூரம் வந்தா 450 மேம். 450 கூட இன்னும் ஒரு 30. கரெக்டாடா பசங்களா? 450 கூட இன்னும் ஒரு 30 மேம். 450ங்கிறது எந்த லைன்? இந்த பவுண்டரி லைன். இந்த பவுண்டரி லைன்ங்கிறது ஒரு ஆட் நம்பர். இது எத்தனாவது குவாட்ரண்ட்? திஸ் இஸ் விச் குவாட்ரண்ட்? திஸ் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவ் தான், நோ ப்ராப்ளம். அண்ட் திஸ் இஸ் odd quadrant. Odd quadrant அப்படின்னா சைன் என்னவா மாறும்? இட் should change as cos. cos 30க்கு ஈக்குவல். cos 30யோட வேல்யூ √3/2. அல்லதான். ஸோ சைன் 480யோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா √3/2. இட் இஸ் பாசிட்டிவ். பவுண்டரி லைன்னா இது சங்கரி. நான் இந்த லைன் ராப்பா, அதாவது இந்த y அண்ட் x ஆக்சிஸ் இருக்குல்ல, இதுதான் நான் பவுண்டரி லைன்னு சொல்றேன். ஓகேங்களா? யூ ஹாவ் டு மெஷர் இட். ஸோ லைக் யூ ஹாவ் டு மெஷர் இட். ஒவ்வொரு பவுண்டரி லைனுக்கும் இதுக்கும் இடப்பட்ட ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 90 தான். அதுக்கு தாண்டி இல்லை. சரியா? சி, அப்போ நீ ஒரு முழு ரவுண்ட் அடிச்சின்னா ஒரு 360 கவர் ஆகும். அப்புறம் இங்கிருந்து இங்க ஒரு 90, இன்னும் 90 போகுது. 360 + 90, அப்போ இந்த லைன் ஒரு 45 கவர் ஆயிடுச்சு. சரிடா பசங்களா? 45லேருந்து அகைன் ஒரு 30 நீங்க கவர் பண்ணணும். மேம் ஆட்னா காஸா மாறுமா? எஸ், ஆட் நம்பர்னா காஸா மாறணும். சரிடாப்பா? ஆட் நம்பர்ஸ்னா இட் should change as cos. ஓகேவாடா பசங்களா? ஸோ திஸ் இஸ் 2/3/2. எவ்ரிவன் காட் இட்டா? சரியா? இப்போ சைன் -1110. சரியா? ஓகே, 1100னா என்ன ஆகும் பசங்களா? 1100னா எவ்வளவு தூரம் சுத்தும்? நீ சுத்துறது நீ அழகா கணக்கு எடுத்தினாலே போதும். சரியா? மைனஸ்னா இப்படி அண்ட் கிளாக் வைஸ்ல சுத்தும். ஸோ இவ்வளவு தூரம் சுத்துச்சுன்னா 360, இவ்வளவு தூரம் சுத்துச்சுன்னா 720, அண்ட் அகெயின் இட் இஸ் 110, ரைட்? அகெயின் இன்னொரு டைம் நீங்க சுத்துனீங்கன்னா 1080. ஓகேவா? 3 ரவுண்ட் அடிச்சாலே 1080 வந்துருச்சு. 1080லேருந்து இன்னும் ஒரு 30. கரெக்டா? ரவுண்டா பண்ணோம், அவ்வளவுதான். இன்னும் ஒரு 30. ரைட்டடா பசங்களா? ஸோ விச் மீன்ஸ், ஸோ ஃபைனலி இது பார்க்க எப்படி இருக்கு? இந்த லைன்ல இருந்து இந்த லைன் யாரு? இந்த லைன் உனக்கு யாருன்னு தெரிஞ்சாலே போதும். திஸ் லைன் இஸ் 30, 630. கரெக்டா? ஸோ 360 நீ அப்படி கூட வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 360 - 30. 360 - 30 கிடையாது. யா, ஸோ இட் இஸ் 360 - 30. கரெக்டா? இது வரைக்கும் 360, அதுலேருந்து ஒரு 30 போயிருச்சு. ஸோ 360 - 30 இப்படியும் போடலாம். ஸோ திஸ் இஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல சைன் நம்மளுக்கு நெகட்டிவ். ஸோ சைன் நெகட்டிவ்ன்றப்போ மைனஸ் போட்டுக்கணும். சைன் 30. ஸோ அகெயின் இட் இஸ் -√3/2. புரியுதாடா பசங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா -√3/2. அம்பிட்டு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. எவ்ரிவன் கிளியரா? ஸோ யூ ஷுட் நோ லைக் அந்த பவுண்டரி லைன்ல என்னென்ன ஆங்கிள் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. அவனோட ரெஃபரன்ஸை வச்சு நீ எழுதுற. சரியா? அவங்க ரெஃபரன்ஸ்ல மற்றவங்கள ஜாபுக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பவுண்டரி லைன்ஸோட ஹெல்ப்பை வச்சு தெரியாத ஆங்கிள்ஸை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள். காட் இட் எவ்ரிவன்? எஸ், ஓகேங்களா? ஸோ cos 300 எப்படி பசங்களா? cos 300. ஸோ 300 பார்த்த உடனே எல்லாத்துக்கும் தெரியும். cos 360 - 60. கரெக்டா? 300 360 - 60ன்னு எழுத முடியும். 360லேருந்து 60 போச்சு அப்படின்னா இட் இஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட். 360 இவ்வளவு தூரம் வந்துருச்சு, அதுல இருந்து கம்மி பண்றாங்க, அப்ப ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல cos இஸ் பாசிட்டிவ். ஸோ cos 60. cos 60யோட வேல்யூ 1/2. ஒன்றும் இல்லை ஷண்முக், லைக் நீங்க நீ வந்து 110ன்னு எடுத்துக்கலாம்டாப்பா. இல்லைன்னா நீ இந்த பவுண்டரி லைன் யாருது? இது 0, 360, 720 எல்லாத்துக்குமே தான். ஸோ சிம்பிளா நீங்க அதை 316 கூட டினோட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? இஃப் யூ நோ தி பவுண்டரி லைன், எந்த பவுண்டரி லைன் தெரியுதோ அந்த லைனை போடு. இப்போ இந்த லைனை வச்சுதான் நான் சொல்றேன். இந்த லைன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கம்மியா இருக்கு. கரெக்டா? இந்த லைனை ரீச் பண்ண இன்னொரு 30 வேணும். கரெக்டா? இப்போ இந்த லைன் இங்க இருக்கு.
இந்த லைன் இங்க ரீச் பண்ண ஆக்சுவலி ஒரு 30 கம்மியா இருக்கு, அவ்வளவுதானே கான்செப்ட். ஸோ 360 மைனஸ் 30 போட்டாலும் ஒண்ணுதான். ஓகேவா? இல்ல மேம் எனக்கு அது புரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீ இப்படியே எழுது. இப்ப புரியுதா? எப்படி பார்த்தாலும் ஒண்ணுதான்டாப்பா. இதுவும் ஒரு ஈவன் நம்பர் தான், ஈவன் நம்பர் தானே, ஏன்னா இது இது எக்ஸ் ஆக்சிஸ் தானே டினோட் பண்ணுது. ஸோ சேம் ஆன்சர் தான் வரப்போகுது, எப்படி போட்டாலும் சரி. எஸ், ஹாய் அன்பா. ஓகே எவ்ரிவன் காட் இட். ஸோ காஸ் 300 எப்படி வந்துச்சுன்னு புரியுதாடாப்பா? ஓகே, வாட் அபவுட் tan 1050? 1050 சரியா? 1050னா என்னது? அகைன் சேம் கான்செப்ட். ஒரு ரவுண்ட் அடிச்சா 360, 2 ரவுண்ட் அடிச்சா 720, ஆனா 3 ரவுண்ட் அடிச்சா 1080 வந்துரும். ஓகேவா? 1080 வந்துரும், ஆனா 1080 கிடையாது. 1080 ரீச் பண்ண ஒரு 30 கம்மியா இருக்கு. ஓகேவாடா பசங்களா? திஸ் இஸ் லைக் 1080 ரீச் பண்ண ஒரு 30 கம்மியா இருக்கு, which means it is fourth quadrant. fourth quadrantல tan வந்து நெகட்டிவ், so tan 30, so this is minus 1/√3. yes, thank you ரமேஷ். யாரா பசங்க? 360 minus 30, வெரி குட், அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க அந்த லைனை எப்படி வேணா எழுதலாம். மிஸ் எப்பதான் ஆஷாமம் கிட்ட, இப்பதான் ஆஷாமம் கிட்ட திட்டு வாங்கிட்டு வரீங்களா? ஓகே, அவ்வளவுதான்டா பசங்க. ஸோ எவ்ரிவன் காட் இட், தட்ஸ் இட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? எனக்கு இப்போ இதை வச்சு மட்டும் நான் சொல்லித்தரேன், பை மட்டும் வச்சு எப்படின்னு நான் சொல்லித்தரேன். சரியா? வாட் அபவுட் பை? பை இல்லைன்னா டிகிரி வச்சு மோஸ்ட்லி போட்டுருவேன், பை வச்சு நிறைய பேத்துக்கு தெரியாது. tan 9π டிவைடட் பை 3, கரெக்டுங்களா? 19π டிவைடட் பை 3. ஓகே, ஆக்சுவலி 19π/3ங்கிறது என்னன்னு உனக்கு தெரியணும், ரைட்டா? இதை பேசிக்கலா நான் எப்படி உனக்கு செப்பரேட் பண்ண ஐடியா கொடுப்பேன்னு கேட்டீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி இந்த டினாமினேட்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த நியூமரேட்டரை எழுத சொல்லுவேன். ஓகேவாடா பசங்களா? இது உனக்கு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லா இடத்துலையுமே சூட்டா பொருந்தும். ஓகேவா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அன்பரசன் நீங்க இப்ப நடுவில் தாண்டாப்பா வந்தீங்க, நான் திருப்பி சொல்றேன். ஓகேவா? டோன்ட் வெரி. சரிங்களா? எஸ். ஸோ இது எப்படி எழுதலாம்? பைக்கு 222/7 போடக்கூடாது, அடி அப்படிலாம் போடக்கூடாது. ஓகே, யூ ஷுடன்ட் டூ லைக் தட். சரியா? இந்த 3க்கு ஏற்ற மாதிரி நியூமரேட்டரை மாத்து. 19π 3யோட மல்டிபிள்ஸ் வச்சு எழுதணும். சரிங்களா? ஸோ 19πக்கு க்ளோசஸ்ட் 3 மல்டிபிள் யாருன்னு கேட்டீங்கன்னா 18. ஓகேங்களா? அப்ப 19 18 + 1ன்னு எழுதணும். சரியா பசங்களா? ஸோ அது 18π + πன்னு நாம எழுதிக்கலாம், ஏன்னா டினாமினேட்டர் தனியா ஸ்பிளிட் பண்றதுக்காக. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6π + π/3. ஓகேவாடா பசங்களா? மேம் இந்த பைனா நான் என்ன சொன்னேன்? எஸ், பைனா என்னன்னு கேட்டீங்கன்னா 180. சரியா? ஒரு பை அப்படின்னா இவ்வளவு தூரம் சுத்திரும். சரியா? ஒரு பைக்கு இவ்வளவு தூரம் சுத்தும். இது 2வது பை, இது 3வது பை, இது 4வது பை, இது 5வது பை, அண்ட் திஸ் இஸ் 6th பை. 6th பை கூட ஒரு π/3. 6th பை கூட ஒரு π/3னா இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ். சரிங்களா? ஸோ tan π/3 அம்பட்டு தான். ஓகேவா? π/3ங்கிறது 60 டிகிரி. ஸோ இட் இஸ் √3. புரியுதாடாப்பா? ஓகே, how will you find it? ஸோ ஜஸ்ட் அது பைக்கு மாத்துறது ஈஸியான கான்செப்ட். சரிங்களா? ஸோ அதனால தான் சொன்னேன், டினாமினேட்டரை உனக்கு ஏற்ற மாதிரி, நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஸ்பிளிட் பண்ணிடுங்க. டேர்ம்ஸை 2ஆ ஸ்பிளிட் பண்ணிடுங்க, பவுண்டரி பாயிண்ட்ஸாக கொண்டு வந்துருங்க. ஏன்னா பைங்கிறது ஒரு பவுண்டரி பாயிண்ட், அண்ட் 2πங்கிறது இங்க வரும், 3πனா இங்க வரும், 4πனா இங்க வரும், 5πனா இங்க, மறுபடியும் 6πனா இதே லைன். சரியா? ஒண்ணுமே இல்லை. அஃப்கோர்ஸ் ஆட் பண்ணலாம் விஜய், நீ அப்படியும் பண்ணலாம். சரியா? இதை நீ 180ன்னு போட்டும் பண்ணலாம்ப்பா, நீங்க அப்படியும் பண்ணலாம். இதை 180ன்னு ஸ்பிளிட் பண்ணிட்டும் பண்ணலாம். ஓகே, இப்படி வேணாலும் பண்ணலாம். சரிடா பசங்களா? எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா எவ்ரிவன்? ஸோ நீங்களும் எனக்கும் வரிசையாக ஆன்சர் சொல்ல போறீங்க. சரிங்களா? ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? காட் 180 டிகிரி + θ and sin. ஆக்சுவலி விஜய் இன்னைக்கு உனக்கு கிளாஸ் இல்லையா? யூ ஹாவ் கிளாஸ் ரைட்? பெய்டு செக்ஷன்ல இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்குமேடாப்பா.
ஓகே. ஸோ எவ்ரிவன் நீங்க வாட்ச் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், எல்லாருமே ஒரு பாயிண்ட்டை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். மேம் இந்த மாதிரி சம் வந்தா நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயம் நோட் பண்ணணும்? நான் 2 விஷயம் தான் சொன்னேன். என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். எனக்கு குவாட்ரண்ட் தான் முக்கியம், சரியா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் பாயிண்ட் ஆட் ஆர் ஈவன் ஆங்கிள்ஸ். அவ்வளவுதான். எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் உனக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? அப்பதான் என்ன பண்ணுன்றது நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? குவாட்ரண்ட். we have to see quadrant first. அது எந்த குவாட்ரண்ட்ல வருது, அந்த ஆங்கிள் எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியணும். செகண்ட் விஷயம், அது அது பவுண்டரி ஆங்கிள் வச்சு நான் எழுத போறேன் அப்படின்னா அந்த பவுண்டரி ஆங்கிள் ஒரு ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? எஸ், குட் ஷண்முகா. ஓகேடா பசங்களா? எஸ். ஸோ எவ்ரிவன் டன்னா? ஓகே. 180 பிளஸ் தீட்டா. 180 பிளஸ் தீட்டாங்கிறது எத்தனாவது குவாட்ரண்ட்? எல்லாருமே ஆன்சர் பண்ணு. அந்த குவாட்ரண்ட்ல அவன் பாசிட்டிவா நெகட்டிவா? அவ்வளவுதான் எனக்கு டீடைல் வேணும், சரியா? 180 பிளஸ் தீட்டாங்கிறது இட் இஸ் ஆல்மோஸ்ட் தேர்ட் குவாட்ரண்ட். ஏன்னா 180 வரைக்கும் வந்துருச்சுனாலே இவ்வளவு தூரம் வந்துருச்சு. மேம் திஸ் சம் கேன் வி டூ யூசிங் ஃபார்முலாஸ்? அஃப்கோர்ஸ் விஜய். இந்த ஃபார்முலா தானே கேட்குறீங்க? காஸ் ஏ காஸ் பி அந்த ஃபார்முலா தானே கேட்குறீங்க? தாராளமாக பண்ணலாம். அந்த ஃபார்முலா வச்சு பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா அந்த ஃபார்முலா வச்சு பண்ணா நிறைய டேர்ம்ஸாக மாறுமே, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ரைட்? எவ்ரி ஒன், எஸ் இட் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட். வெரி குட். தேர்ட் குவாட்ரண்ட்ல காட் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் கிடையாது. சி ஆல் சைன் டி கப்ஸ், ஸோ tan and cot will be positive. அழகுமதி உங்களுக்கு புரியலையா? சரிடாப்பா, கொடுத்துருக்க லைன் பாருங்க அழகுமதி. ஓகேவா? ஸோ எவ்ரி ஒன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் யூ ஷுட் நோ வாட் இஸ் இட்ரா பசங்களா. இது இல்லாமல் நீ ட்ரிக்னோமெட்ரியில் ஒன்றுமே பண்ண முடியாது, சரியா? ஸோ திஸ் இஸ் 0 டிகிரி, திஸ் இஸ் 90 டிகிரி, திஸ் இஸ் 180 டிகிரி, சரியா? 180 டிகிரி பிளஸ் தீட்டா. ஒரு அந்த ஆங்கிள் எனக்கு என்னன்னு தெரியாது, பிளஸ் தீட்டா. அது எத்தனாவது குவாட்ரண்ட்ல இருக்கு? தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. தேர்ட் குவாட்ரண்ட்ல tan and cot is positive, சரியா? So this angle is positive, so it is cot theta. ஏன் cot theta? cot 180 plus theta is equal to cot theta. cot theta நே போட்டுக்கலாம், simplified பண்ணி எழுதிக்கலாம், சரிங்களா? it is like a fraction, சரியா? நீங்க எல்லாரும் கேட்கலாம், மேம் எப்படி இந்த fraction நீங்க simplify பண்ணலாம்னு. 12/15 நான் வந்துட்டு 4/5 எழுதக்கூடாதா? தாராளமா எழுதலாம், கரெக்டா? இதுவும் இதுவும் ஈக்குவல் தான். யாராவது ஈக்குவல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நோ. அந்த மாதிரி தான் ஆங்கிள்ஸ் நீங்க சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ காட் 180 பிளஸ் தீட்டா ஆக்சுவலி ஈக்குவல் டு காட் தீட்டா, சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இவங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், சைன் 90 மைனஸ் தீட்டா. ஸோ 90 வரைக்கும் வந்துருச்சு. 90 அதுக்கப்புறம் தீட்டாவை மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்றோம்னா ரிவர்ஸ்ல தான் போகும். ரிவர்ஸ்ல போகுதுன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாருமே பாசிட்டிவ். ஸோ அப்போ சைன் சைன் சைனாவே இருக்குமா? இங்க தான் செக் பாயிண்ட் இருக்கு. ஸோ சைன் சைனாவே இருக்காது. என்ன ஆகும் பசங்களா? சைன் ஷுட் சேஞ்சஸ் காஸ். சைன் காஸுக்கு மாறணும். ஏன்? ஏன்னா அது 90ன்றதுனால அது சேஞ்ச் ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. மைனஸ் கிடையாது, பிளஸ் பிளஸ் காஸ் தீட்டா. வெரி குட். எஸ். வாட் அபவுட் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா? மைனஸ் தீட்டாங்கிறது இட் இஸ் கமிங். மைனஸ் தீட்டானா என்ன மேம்? ஒரு ஆங்கிள் ஆன்டி கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணா இங்க வரும் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவா? அப்ப இது காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் சைன் 270 பிளஸ் தீட்டா. 270னா இந்த லைன் 270 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் பிளஸ் பண்றாங்க. ஸோ இது எத்தனாவது குவாட்ரண்ட்? ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கும். அப்ப இதோட வேல்யூ நெகட்டிவ்ல வரும். அண்ட் திஸ் இஸ் அன் ஆட் நம்பர். இது ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்துல இது என்னடா ஆகும் பசங்களா? சைன் காஸா மாறணும். Okay, what about tan of minus theta? Tan minus theta is minus tan theta. ஏன்னா fourth quadrantல tan negative, சரியா? இது வந்து first quadrant. first quadrantல cosecant positive தான். ஓகே அழகு, சரியாப்பா? ஓகே, இதுல நீங்க வந்துட்டு cos theta கேன்சல் ஆயிரும். வேற எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பசங்களா? உனக்கு cot theta தேவை and you can cancel this term, சரியா? இப்போ நீ இதை அகைன் கேன்சல் பண்ணணும்னா cos theta cot theta divided by tan theta. tan theta எப்படி எழுதிக்கலாம்? you can write it like sin by cos and
கொசிகென்ட்டை 1/sin எழுதலாம். ஸோ தட் சைனும் கேன்சல் ஆயிரும். இங்க இருக்க காஸ் மேல போயிரும், மல்டிப்ளை ஆயிரும். ஸோ இட் இஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா காட் தீட்டா. ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ்டு. சரிங்களா? ஆங்கிள் ஆடா வந்தா டேன் காட்டா மாறணுமா? ஆமா, ஆங்கிள் ஆடா இருந்துச்சுன்னா காட்டா இருந்தா டேனா இருந்தா காட்டுக்கு, காட்டா இருந்தா டேனுக்கு. அம்பிட்டு தாண்டா பசங்களா. ஸோ கேன் யூ கெட் திஸ் ஆன்சர்? இப்போ எப்படி வந்துச்சுன்னு புரியுதுல்ல? ஸோ இட் இஸ் ரியலி ஈஸி. இந்த ப்ரூஃப் சம் ரொம்ப ஈஸி. யார் மட்டும் தெரிஞ்சா, ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா. ஸோ அதனால தான் நாளைக்கு 1 hour ஃபுல்லா ட்ரிக்னோமெட்ரியிலுக்கு எல்லா ஃபார்முலா டெரிவேஷனை நான் யூஸ் பண்ண போறேன். சரியா? எல்லா ஃபார்முலா டெரிவேஷன், அந்த ஃபார்முலாஸை எப்படி நாம படிக்க போறோம் அப்படிங்கறது மட்டும் தான் நாளைக்கு ஃபுல் செக்ஷன் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நாளைக்கு ஃபுல் செக்ஷன்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாத. அஃப்கோர்ஸ் அழகோ, நீங்க போலாம்ப்பா. ரைட்டா? ஸோ எவ்ரி ஒன் ஐ ஹவ் அனௌன்ஸ் திஸ். நாளைக்கு ஃபுல்லா ஃபார்முலா ரிவிஷன், லைக் ஃபார்முலா ட்ரிக்ஸ் வச்சு, இந்த ஒருவேளை இந்த ஃபார்முலா மறந்துச்சுன்னா கூட இந்த ஃபார்முலா வச்சு எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா வச்சுக்கலாம். அது எல்லாமே உனக்கு நான் சொல்ல போறேன். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் போலாமாடா பசங்களா? ஓகே. Find all the angles between. ஓகேவா? Find all the angles between 0 and 360. 0 and 360. ஓகேவா? அவன் என்ன கேட்குறான்? 0க்கும் 360க்கும் நடுவில் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸையும் சொல்லுங்க. அதுக்கு sin square theta is equal to 3/4 இருக்கணும். சரியா? sin square theta equal to 3/4 இருக்கணும். அப்ப sin theta என்னவா இருக்கணும்? √3/2. So that is plus or minus √3/2. சரியா? நான் என்ன கேட்கறேன்னா, ஆக்சுவலி √3/2 எந்த தீட்டாக்கு இருக்கும்? 6 to 7 பசங்களா. நாளைக்கு 6 to 7 you will have this line. நேப்பியர் ஃபார்முலால இருந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே? every theorem, every 2 theta formula, every 3 theta formula and every half angle formula, இது எல்லாமே நான் உனக்கு சொல்றேன். சரியாடாப்பா? எஸ். 60 டிகிரி கரெக்டா? ஓகே, வெரி குட். ஸோ 60 டிகிரிக்கு 30யா 60யா 60க்கு விஜய் சேஞ்ச் ஆகுதா பார்த்தீங்களா? சைனுக்கு அந்த கன்ஃபியூசன் வரும். 60னா 60ங்கிற இந்த லைன், இந்த ஹேண்டுக்கு பிறகு 3 ஃபிங்கர் இருக்கு. ஸோ தட் இஸ் √3/2. 60க்கு தான் √3/2 வரும். சரிடாப்பா? ஓகே. இப்போ நார்மலி நீ யோசிச்சு பாரு, 60க்கு √3/2 வரும். அதே மாதிரி எல்லா பவுண்டரி பாயிண்ட்டை வச்சு யோசிச்சு பாரு, எல்லா விதமான பவுண்டரி பாயிண்ட் வச்சு யோசிச்சு பாரு. சைன் எப்பெல்லாம் சைனாவே இருக்கும்? சைன் நம்மளுக்கு எப்பெல்லாம் சைனாவே இருக்கும்? சைன் 180 மைனஸ் தீட்டா, சைன் 180 பிளஸ் தீட்டா, சைன் 360 பிளஸ் தீட்டா அண்ட் சைன் 360 மைனஸ் தீட்டா. இந்த எல்லா இடத்துலையுமே சைனாவே இருக்கும். கரெக்டா பசங்களா? சைன் சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? பாசிட்டிவ் நெகட்டிவ் அது மாறலாமே தவிர, ஆனா இது எல்லாமே ஈவன் ஆங்கிள்ஸ். ஈவன் ஆங்கிள்ஸ்ன்றதுனால இது சைன் தீட்டா, சைன் தீட்டா, சைன் தீட்டா, அது மாறாது. கரெக்டுங்களா? அண்ட் இதோட சைன் நெகட்டிவ், இதோட சைன் பாசிட்டிவ், திஸ் சைன் இஸ் நெகட்டிவ். சைன் நெகட்டிவ் பாசிட்டிவா மாறி போட்டு. ஆனா நான் என்ன கேட்கறேன், சைன் தீட்டாவே இருக்கணும். சைன் தீட்டாவே இருக்கணும்னா அது 180 மைனஸ் தீட்டா, 180 பிளஸ் தீட்டா, 360 பிளஸ் தீட்டா, 360 மைனஸ் தீட்டாக்கு மட்டும் தான் இருக்கும். சரியா? உனக்கு அந்த தீட்டா என்னன்னு தெரியும். வாட் இஸ் அ தீட்டா? நீ அந்த தீட்டாவை கண்டுபிடிச்சிட்ட. 60 டிகிரி. கரெக்டா? அந்த தீட்டா வேற யாரும் கிடையாது, 60 டிகிரி. அப்போ சைன் 60க்கு √3/2 கிடைக்கும். அதே மாதிரி சைன் 180 மைனஸ் 60க்கு நம்மளுக்கு √3/2 ஆன்சர் கிடைக்கும். அண்ட் சைன் 180 பிளஸ் 60க்கும் நம்மளுக்கு மைனஸ் √3/2 ஆன்சர் கிடைக்கும். அண்ட் சைன் 360 மைனஸ் 60க்கும் √3/2 ஆன்சர் கிடைக்கும். சரிடாப்பா? மைனஸ் √3/2. ஆனா 360 பிளஸ் தீட்டாவை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு சொல்லுங்க? இந்த விஷயத்த மட்டும் நான் ஒமிட் பண்ணிடுறேன். வைடா பசங்களா? இதை மட்டும் நான் ஒமிட் பண்ணிடுறேன். ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா? ஓகே, நான் என்ன எக்ஸ்ட்ராவா இந்த 3 ஆங்கிள் மட்டும் தான் சொல்றேன். இதை நான் சொல்லல. வை? ஏன் அதை நான் சொல்லல? ஏதாவது ஒரு ரீசன் பிக் பண்ண முடியுதா உன்னால? ஏன் என்னால அந்த ரீசனை சொல்ல முடியல? anyone? no one? ஏன்னா நான் 0க்கு 360க்கு நடுவில் இருக்கிறது மட்டும் தான் சொல்லணும். அதுக்கு மேல நிறைய ஆங்கிள்ஸுக்கும் √3/2 ஆன்சர் வரலாம். ஆனா நான் 360க்குள்ள சொல்லணும். அதனால 360 பிளஸ் 60 நான் யூஸ் பண்ணல. சரிடா பசங்களா?
So what is your final answer? எந்தெந்த ஆங்கிள்ஸுக்குலாம் வரும்? 60 degree, 120 degree, 240 degree and 320 degree. சரி 300. இவங்க எல்லாத்துக்குமே plus or minus root 3/2 ஆன்சரா இருக்கும். சரிடா பசங்களா? அப்படின்ட்டு தான். அவ்வளவுதான். ஓகே, so that's it. ஓகேவா பசங்களா? so we can calculate this. இதை calculate பண்ணலாமா? sin square pi by 18. sin square pi by 18. any space pi by 18 என்ன பசங்களா? what is pi by 18? pi na என்னது? it is 180. 180 by 18 ரப்போ it is 10. so sin square 10 plus sin square 20 plus so on. இதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. 10 20 கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா? எஸ். 10 டிகிரி 20 டிகிரி கண்டுபிடிக்க முடியுமா? நோ, யூ காண்ட். எந்த பவுண்டரி ஆங்கிள் வச்சும் கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டுங்களா? சோ இதை கண்டுபிடிக்க முடியுமா? யாரா பசங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் சைன் பை பை ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து சைன் ஸ்கொயர்னு போடுறாங்க. ஸோ அவனோட டிஃபரன்ஸை நீ தெரிஞ்சுக்கோ. சரியா? இவன் ரெண்டு பேர்த்த நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. we can't simplify this. ஓகேவா? ரேடியன் ஃபார்ம்ல. ஓகே, what is 7 pi by 18? 7 pi by 18 னா ஒண்ணும் இல்ல. you can write like 18 minus 11 70 டிகிரி. சேடா பசங்களா, இது என்னது? 70 டிகிரி. பை பை நீங்க வந்து டிகிரிக்கு மாத்திரனா மாத்திக்கோங்க. சரியா? திஸ் இஸ் நாட், இது யாரு? இது 10 டிகிரி, இது 20 டிகிரி. ஓகே, திஸ் இஸ் 10 டிகிரி அண்ட் திஸ் இஸ் 20 டிகிரி அண்ட் திஸ் இஸ் 70 டிகிரி. ஓகேவாடா பசங்களா? இது எவ்வளோ டிகிரி? பை பை 9ங்கிறது 20 டிகிரி. அப்போ 20 into 4 it is 80 டிகிரி. ஓகே, எஸ். ஸோ நீங்கள் இப்போ சொல்லுங்க, 70 நம்ம எப்படி எழுதலாம்? லைக் இந்த 10 and 20 வரும். 70 எப்படி எழுதலாம்? ஐ ஹோப் யூ கேன் ரைட் லைக் 90 minus 20. யாடா பசங்களா? 90 minus 20 போட்டால் தானே வரும். 90 minus 20 and yes. ஸோ இது 2ன்னு ப்ரூவ் பண்ணும். ஓகே, டோன்ட் லீவ் இட். ஸோ திஸ் sin square 10 டிகிரி ப்ளஸ் sin square 20 டிகிரி. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? திஸ் இஸ் 90 minus 20. சரிங்களா? இதை எப்படி எழுதிக்கலாம்? திஸ் இஸ் 90 minus 10. வெரி குட்ரா பசங்களா, அம்பிட்டு தான். சரியா? எஸ். 90 minus 20, 90 minus 10 எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா எல்லாருமே பாசிட்டிவா தான் இருப்பான். ஸோ நெகட்டிவ் சைன் பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை. ஆனா இது சைன், இது ஒரு ஆட் நம்பர். கரெக்டாடா பசங்களா? இது ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பர் அப்படின்னா சைன் என்னவா மாறணும்? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளுக்கு மாறணும். வெரி குட். ஸோ இட் ஷுட் சேஞ்சஸ் காஸ். அப்ப அதனால அது காஸுக்கு மாறும். Okay, so it changes to cos square 20 degree and this changes to cos 10. So this is cos square 10 degree. ஓகேங்களா? உங்க எல்லாத்துக்குமே ஐடென்டிட்டி தெரியுமா? sin square theta plus cos square theta is equal to 1. கரெக்டா? sin square theta plus cos square theta is equal to 1. அப்ப sin square 10 plus cos square theta ஓட வேல்யூ என்னது? 1. சரிங்களா? அதே மாதிரி sin square 20 plus cos square 20 ஓட வேல்யூ என்னது? 1. 1 plus 1 it is 2. 1 plus 1 it is 2. அவ்வளவுதான். ஓகேவா பசங்களா? எஸ், டன். வெரி குட். எஸ். ஸோ ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் அடுத்த கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஏதாவது ஒரு 10வது நாள் தான் கண்டுபிடிக்க போகுது. சரியா? இப்போ நீங்க யோசிச்சு பார்த்தும் போது தெரியுது, இந்த 10 டிகிரியை என்னால பவுண்டரி ஆங்கிள் வச்சு எழுத முடியல. கரெக்டா பசங்களா? ஓகே, அகைன் ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் இட். ஒன்றும் இல்லை பசங்களா, திஸ் இஸ் பை பை 18. பைங்கிறது 180. 180 by 18 அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 10 டிகிரி. ஸோ இதோட வேல்யூ 10 டிகிரி. இது அதோட பாதி. அப்போ இது வந்து 20 டிகிரி.
ரைட்டுங்களா? இது வந்து 70 டிகிரி, திஸ் இஸ் 80 டிகிரி. சரிங்களா? 70 டிகிரி நாம எப்படி எழுத முடியும்? 90 minus 20 எழுதிக்கலாமா? இவங்கள 90 minus 10 எழுதிக்கலாமாடா பசங்களா? யூ கேன் ரைட் லைக் தட், ரைட்? 90 minus 20, 90 minus 10 அப்படின்னு எழுதலாம்ல. இப்போ நீங்க யோசிச்சு சொல்லுங்க, இது 90, இது பார்க்க எப்படி இருக்கு? 90னா இவ்வளோ தூரம் வந்துடும். 90லேருந்து ஒரு 10 டிகிரி கம்மி பண்ணணும். கம்மி பண்ணணும்னா எத்தனாவது குவாட்ரண்ட்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். 90லேருந்து ஒரு 20 டிகிரி கம்மி பண்ணணும்னா அதுவும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாருமே பாசிட்டிவ் தான். அப்போ இதோட வேல்யூ வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. சரியா? அண்ட் திஸ் இஸ் 90. 90ங்கிறது நான் என்ன சொன்னேன்? ஆட் லைன். ஆட் லைன் பொறுத்த வரைக்கும் சைனாவே இருக்காது, அது காஸுக்கு மாறணும். அதாவது சைன் 90 minus theta ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகேவாடா பசங்களா? அதுதான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ சைன் 90 minus 20ங்கிறது காஸ் 20க்கு ஈக்குவல். சைன் 90 minus 10ங்கிறது காஸ் 10க்கு ஈக்குவல். 10 தான் 90 minus 80ன்னு எழுதணும். ஓகே, next live பாத்தீங்கன்னா we will have tomorrow we have formula expansion. Okay everyone, so check this பசங்களா. so every angle நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா ஆங்கிளையும் பவுண்டரி வச்சு சொல்ல முடியாது. எல்லா ஆங்கிளையும் 90, 180, 270, 360 இவங்களோட ரெஃபரன்ஸ் வச்சு எல்லா ஆங்கிளையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்மளுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. சரியா? அது என்ன லிமிட்டேஷன்? yes we have a limitation. okay, several angle like 15 degree. சரியா? 15 டிகிரியை நீங்க ஏதாவது பவுண்டரி ஆங்கிள் வச்சு சொல்ல முடியுமா? ஆன்சரை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க. இது வந்து 90லிருந்து ஒரு 75 மைனஸ் பண்ணதான் கிடைக்கும். ஆனா 75ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ பவுண்டரி ஆங்கிள் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சரிடா பசங்களா? ஸோ பவுண்டரி ஆங்கிள் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா இன்னொரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். சரியா? இன்னொரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். உனக்கு தெரிஞ்சதுலாம் யார் யாரு? 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி அண்ட் 60 டிகிரி, 90 டிகிரி. ஓகேவா? இவனை வச்சு ஏதாவது இங்க ஜித்து வேலை பண்ண முடியுமா? we have to think it. 15 டிகிரியை we can write it ரெண்டு விதையில எழுதலாம். ஒன்னு 45லேருந்து 30 மைனஸ் பண்ணா 15 டிகிரி கிடைக்கும். இல்லைன்னா 60 டிகிரிலேருந்து 45 மைனஸ் பண்ணா 15 டிகிரி கிடைக்கும். ரைட்டாடா பசங்களா? அதாவது இங்க நம்ம அங்க பொறுத்த வரைக்கும் பவுண்டரி வச்சு மட்டும் பேசணும். ஆனா பவுண்டரி வச்சு பேசாம பொதுவாவே இந்த மாதிரி ரெண்டு ஆங்கிள், தெரியாத ஒரு ஆங்கிள தெரிஞ்ச ரெண்டு ஆங்கிள் வச்சு உன்னால எழுத முடியும்னா, ஓகேவா? தெரிஞ்ச ரெண்டு ஆங்கிள் வச்சு எழுத முடியும்னா தட் இஸ் கால் காம்பவுண்ட் ஃபார்முலா. அந்த காம்பவுண்ட் ஃபார்முலாவை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ காஸ் ஆஃப் a plus b, காஸ் ஆஃப் a minus b, sin ஆஃப் a plus b, sin ஆஃப் a minus b, tan ஆஃப் a plus b, tan ஆஃப் a minus b. ஓகேவாடா பசங்களா? ரெண்டு தெரிஞ்ச ஆங்கிளை வச்சு உங்களால எய்தர் பிளஸ் இருக்கலாம், நெகேஷன் இருக்கலாம், எய்தர் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன். இந்த மாதிரி ரெண்டு ஆங்கிள்ஸை வச்சு உன்னால கண்டுபிடிக்க முடியும்னா அவங்களுக்கு காஸ் சைன்ல அப்ளை பண்ணா என்ன ஆகும்? அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வாட் இஸ் திஸ் ஃபார்முலா பசங்களா? ஃபர்ஸ்ட் நான் சைனுக்கான ஃபார்முலாவை சொல்லிடுறேன். சைனுக்கானது ஈஸியான ஃபார்முலா. எப்படி மேம்னு கேட்டீங்கன்னா, ஸோ சைன் இஸ் ஆல் அபவுட் சைன் அண்ட் காஸ். சைன் பொறுத்த வரைக்கும் சைனும் காஸும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு பந்தத்துல இருப்பாங்க. இட் இஸ் லைக் அ சீக்ரெட் கிரஷ். சரியா? ஒரு சீக்ரெட் கிரஷ் தான். சைனுக்கு எப்பயுமே காஸ் மேல ஒரு கிரஷ் இருந்துகிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதோட எல்லா ஃபார்முலாஸ்லயும் காஸ் வரும். ஓகேவா? நீ நோட் பண்ணி பார்க்கும்போது யூ கேன் ஹேவ் இட். எல்லா விதமான ஃபார்முலாலையும் சைன் அண்ட் காஸ் வந்து க்ளோஸாவே இருப்பாங்க சைனோட ஃபார்முலாஸ்ல எல்லாம். ஸோ சைன் a plus b அப்படின்னா ஸோ தட் இஸ் சைன் a காஸ் b. சரிங்களா? பிளஸ்னா இங்கேயும் பிளஸ், காஸ் a சைன் b. ஓகேவாடா பசங்களா? இங்க மைனஸ்னா இங்க மைனஸ் இருக்க போகுது. sin a cos b minus cos a sin b. Got it everyone? ஸோ இந்த ஃபார்முலா நீங்க இப்படி ட்ரிக் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா காஸ் எப்படி தெரியுமா? காஸ் அப்படிங்கிறது நான் வந்து இண்டிவிஜுவலா இருக்கணும், எனக்கு நான் தனியா ரெப்ரசென்ட் ஆகணும்ன்ற ஆசை ஒரு இருக்கிற ஒரு மனுஷன் மாதிரி. சரியா? ஸோ இப்போ காசுக்கு என்ன வரும்னா காஸ் மட்டும் தான் இருக்கும். சைன் ஒரு டேர்மை தள்ளி வச்சிரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி. இங்க பிளஸ்னா இது உல்டாவா தான் இருக்கும். மைனஸ் சைன் ஏ சைன் பி. புரியுதாடா பசங்களா? திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ இந்த மாதிரி
காஸ் தனியா சைன் தனியா இருக்குன்னா அது காஸோட ஃபார்முலா அப்படிங்கறத நீ நோட் பண்ணிக்கலாம். Done everyone. So இப்போ இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வைக்கிறதுல உங்களுக்கு கஷ்டம் இல்ல. tan ஃபார்முலா ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். tan ஃபார்முலா ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஜஸ்ட் எனக்கு யாருமே வேண்டாம், நான் tan மட்டும் வச்சுமே பொழிச்சுப்பேன். ஓகேவா? So this is tan A plus tan B divided by 1 minus அவங்க ரெண்டு பேரோட மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? இவங்களோட ஃபார்முலா என்னது? tan A minus tan B divided by 1 plus tan A tan B. இங்க பிளஸ் இருந்ததுன்னா டினாமினேட்டர்ல மைனஸ், இங்க மைனஸ்னா டினாமினேட்டர்ல பிளஸ். அவ்வளவுதான்டா பசங்களா. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். இந்த 6 ஃபார்முலா வச்சுதான் இந்த 3.4 எக்ஸசைஸ் ஃபுல்லாமே நீங்க பார்க்க போறீங்க. ஓகேவா? நான் சொன்ன விஷயம் என்னது, நீங்க காஸ் அப்ளை பண்ண போறீங்க. பிராக்கெட்ல உனக்கு ரெண்டு ஆங்கிள் பிளஸ் பண்ணியோ அடிஷன் பண்றதுக்கோ நீங்க காஸோ சைனோ டானோ அப்ளை பண்றீங்க அப்படின்னா யூ ஹாவ் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எங்க யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சா? பிராக்கெட் குள்ள ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. எவ்ரிவன் காட் இட்? ஆர் ஒரு ஆங்கிள ரெண்டு ஆங்கிள வச்சு உன்னால எழுத முடியும்னா, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ் 15 டிகிரி நீ எப்படி பண்ணாலும் ஆன்சர் ஒண்ணுதான். நான் ரெண்டுமே உனக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ 45 மைனஸ் 13 நான் போடுறேன். ஓகேவா? சில பேர் என்ன நினைப்பேன்னா 15 டிகிரிய 60 மைனஸ் 45ன்னு போடலாம்ல மேம். தாராளமா போடு, உனக்கு என்ன தோணுதோ போடுல பசங்களா. யாருமே உனக்கு எதுவுமே சொல்ல போறது இல்லை. சரியா? இங்க பாருங்க, நம்மளுக்கு காஸ் அப்ளை பண்ண சொல்றாங்க. காஸ் அப்ளை பண்ணனும் என்ன பண்ணும்? யூ ஹேவ் டு அப்ளை காஸ் ஆன் போத் சைட். ஸோ அப்போ காஸ் 15 அப்படின்றது cos of 45 minus 30க்கு ஈக்குவல். சரிங்களா? இப்போ எப்படி இருக்கு? காஸ் நடுவுல ரெண்டு ஆங்கிள் இருக்கு, ரெண்டு ஆங்கிளுக்கு சப்ராக்ஷன் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் காம்பவுண்ட் ஃபார்முலா. ஸோ யூஸ் பண்ணீங்கன்னா cos 45 cos 30 பிளஸ் sin 45 sin 30. அவ்வளவுதான். சரியா? cos 45 வேல்யூ என்னது? 1 by root 2 sin root 3 by 2 plus 1 by root 2 root 3 by 2. சாரி, sin 30 வேல்யூ 1 by 2. சரிங்களா? ஸோ டினாமினேட்டர் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. நியூமரேட்டர் ஆட் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? இதுல பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். நீங்க 60 மைனஸ் 45 யூஸ் பண்ணாலும் யூ வில் கெட் சேம் ஆன்சர். ஓகேவா? இந்த இதையும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. சரிங்களா? ஸோ cos 60 மைனஸ் 45 வேல்யூ என்னடா பசங்களா? ஸோ திஸ் இஸ் cos 60 cos 45 பிளஸ் sin 60 sin 45. cos 60 ஓட வேல்யூ 1 by 2 1 by root 2 plus root 3 by 2 1 by root 2. சரியா பசங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் என்ன ஆன்சர் வருது? 1 plus root 3. இதுவும் ஒன்று தானே, அடிஷன் தானே. எப்படி பண்ணா என்ன? a plus b-நாலும் சரி b plus a-நாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவாடா பசங்களா? எப்படி பண்ணாலும் சரி உனக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். எவ்ரிவன் கிளியரா? புரிஞ்சுதா? எதுக்காக காம்பவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்றீங்க? எல்லா ஆங்கிள்ஸையும் பவுண்டரி ஆங்கிள் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? எல்லாத்தையும் அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. சில விஷயத்தை இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ tan 165 ஸோ tan 165ங்கிறது என்னடா பசங்களா? tan 180 minus 45 we can't use it. 180 minus 45 யூஸ் பண்ண முடியாது. ரைட்டா? 135 plus 30 யூஸ் பண்ணலாமா? ஏன்னா 135 வேல்யூ உனக்கு தெரியும். மேம் ஜே ஆஸ்பிரன் எனக்கு ஒரு மாடல்ல வேற சம் கொடுத்தா செய்ய தெரியல மேம். 180 minus 15 அதுக்கு tan 15 ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும்டா பசங்களா. சரியா? உனக்கு tan 135 வேல்யூ தெரியும். tan 135 வேல்யூ தெரியுமா? tan 140 plus 45 எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். எஸ், எவ்ரி ஒன் இஸ் கரெக்ட். நீங்க எல்லாருமே கரெக்ட் தான். சரியா? ஆனா என்னது, அவனோட இது வந்து எல்லா வேல்யூ நீ தான் கண்டுபிடிச்சிக்கணும். tan 120 வேல்யூ என்ன நீ தான் தெரிஞ்சுக்கணும். tan 135 வேல்யூ கொட்டிங்கன்னா இதை நீங்க தான் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே? ஆர் 15 தான் நீங்க தான் கண்டுபிடிச்சிக்கணும். சரிடா பசங்களா? எல்லாமே நீங்க எதை எடுத்துக்கிறியோ அதை எடுத்துக்க. ஓகேவா? உனக்கு tan 135 கண்டுபிடிக்க தெரியுமா? அஃப்கோர்ஸ் இட் இஸ் 180 minus 45. 180 minus 45 தான் tan 180 minus 45 தான் tan 35. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் tan 45, தட் இஸ் -1. அப்போ tan 35 135 வேல்யூ என்னது? -1. சரியா?
Okay, so how will you do this sum பசங்களா? Tan 135 plus tan 30 degree divided by 1 minus tan 135 tan 30 degree. சரிங்களா? 135 ஓட வேல்யூ என்னது? -1. So minus 1 plus 1 by root 3 divided by 1 minus into minus it is plus 1 by root 3. சரிடா பசங்களா? So it get reciprocal. LCM எடுப்பீங்க. So minus root 3 plus 1 divided by 1 plus root 3. Okay, finally 1 minus root 3, 1 plus root 3. இதுதான் உன்னோட ஆன்சர். This exercise of course தானியா, ஆனா நிறைய சம்ஸ் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியாது. We will complete it. We will try to complete it. Okay வாடா பசங்களா? Everyone clear? புரியுதா? எப்படி வேணாலும் பண்ணு. see 180 minus 15 நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் கஷ்டமாகும். 15க்கு திருப்பி நீ tan ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். Again you have to use it. அதுதான் ப்ராப்ளம். சரிங்களா? எஸ். ஸோ திங்க் அபவுட் திஸ் கேஸ் பசங்களா. இதுல என்ன மேம் சொல்றாங்க? இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. sin x minus y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ திஸ் இஸ் sin x sin y. ஓகே, சாரி sin x cos y. Of course, நான் எக்ஸசைஸுக்கு மூவ் ஆன் ஆகிற தனியா 1 minute. ஸோ மைனஸ் cos x sin y. சரிடா பசங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, இதோட வேல்யூ இவங்க ரெண்டு பேரும் தான் தெரியும். இவன் யாருன்னு உனக்கு தெரியாது. cos x sin y ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ரைட்டா? யா பசங்களா, இன்னைக்கு 12th லைவ் இருக்கு. சரிங்களா? ஸோ எவ்ரிவன் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இதுக்கு ஓகேவா? இது வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட் 4 ஹைபாட்னஸ் 5னா அட்ஜசன்ட் வந்து 3. இது 12 13 and I hope it is 5. சரியா? 5 12 13. ஓகேங்களா? அவங்க தான் நம்மளுக்கு. ஓகே யா பசங்களா, sin x வச்சு cos x வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகேவா? இது ஃபார்முலாக்கு தேவைப்படுறதுக்கு cos x வேல்யூவும் sin y வேல்யூவும் உனக்கு தேவை. அஃப்கோர்ஸ் ஐ வில் ரைட். நாங்கள் இப்போ நான் எடுக்கிறேன்டா பசங்களா, நான் எக்ஸசைஸும் எடுப்பேன். சரியா? எவ்ரிவன், இது ஒரு ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன். இது ஒரு ஃபார்முலா, ஜஸ்ட் ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலாக்கு தேவைப்படுறவங்க இன்னும் யார் வேல்யூ உனக்கு தேவைப்படும் நான் கேட்குறேன். யாரா பசங்களா? எந்தெந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியணும்? இந்த வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, இவனோட வேல்யூவும் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இவங்களோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு தெரியணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? see this is sin x. sin x அப்படின்னா அது ஒரு ட்ரையாங்கிளா போடுங்க. சரியா? sin x you have to term in term of triangle. சரியா? so this is opposite, this is hypotenuse. ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. ஸோ ஆப்போசிட்ல 4 இருக்கும், ஹைபாட்னஸ்ல 5 இருக்கும். அப்ப மீதி இருக்குது 3 3 4 5 தான் ட்ரிபிளட். சரியா? ஸோ இதை வச்சு cos x வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. cos x அது adjacent by hypotenuse. ஸோ 3/5. சரியாடா பசங்களா? யா சோனு. சரிடாப்பா. ஓகே, வாட் அபவுட் திஸ் கேஸ்? திஸ் இஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டை விட்டுரு, இந்த மெஷர்மெண்ட்டை பாரு. அட்ஜசன்ட் வந்து 12, ஹைபாட்னியஸ் வந்து 13. அப்போ இது என்னவா இருக்கும்? இது வந்துட்டு சம் 5-ஆ இருக்கும். ஏன்னா 144 plus 5 square is equal to 133. டே பசங்களா, 9th ஸ்டாண்டர்ட்ல எவ்ரிவன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 9th ஸ்டாண்டர்ட்ல நீ ஒன்று பண்ணியிருக்க, ஞாபகம் இருக்கா? sin x ஓட வேல்யூ மட்டும் தான் தெரியும். sin x ஓட வேல்யூ வந்து 4/5. இதை வச்சு மற்றவங்க எல்லா வேல்யூஸும் நீங்க சொல்லணும். எப்படி சொல்வீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ட்ரையாங்கிள் போடுவீங்க. ஒரு this is some pi, this is 90 degree and this is theta. இது வந்து ஆப்போசிட், இது ஹைபாட்னியஸ். கரெக்டா? ஸோ இதுதான் ஆப்போசிட், இதுதான் அட்ஜசன்ட் சைடு, இதுதான் ஹைபாட்னியஸ் சைடு. ஸோ ஆப்போசிட்ல 4 இருக்கு, ஹைபாட்னியஸ்ல 5 இருக்கு. இது யாருன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? பை யூசிங் பித்தாகரஸ் தியரம். ஸோ 4 ஸ்கொயரை யார் ஸ்கொயரை கூட ஆட் பண்ணா 5 ஸ்கொயர் கிடைக்கும்? 3 ஸ்கொயர் ஆட் பண்ணாதான் கிடைக்கும். ஸோ 16 + 9 தான் 25. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இங்க 3 தான் வரும். சரியா? அப்போ இந்த ஆங்கிளுக்கு cos x வேல்யூ என்னது? இந்த ட்ரையாங்கிளுக்கு cos என்னன்னு கேக்குறேன். cosங்கிறது adjacent by hypotenuse. adjacentங்கிறது என்னது? 3/5. புரியுதா எவ்ரிவன்? அதே மாதிரி தான் நான் என்ன சொல்றேன், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். adjacent சைடு 12, ஹைபாட்னியஸ் வந்து 13.
So this is 12, this is 13 னா இது 5 தான். ஏன்னா 5 ஸ்கொயர் 25 plus 144 தான் 169 கிடைக்கும். புரியுதா பசங்களா? எஸ். ஸோ இதுல இருந்து sin y யோட வேல்யூ என்னது? இதுல இருந்து sin y யோட வேல்யூ என்னடா பசங்களா? ஸோ this sin y value is 5/12. சரியா? 5/13. ஆனா இது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் தான் நெகட்டிவா இருக்கும். ஆனா sin பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகேங்களா? இவனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்களா? சப்ஸ்டியூட் இட். ஸ்ட்ரெயிட் அவே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. sin x ஓட வேல்யூ வந்து 4/5, cos y ஓட வேல்யூ -12/13. சரிடா பசங்களா? மைனஸ் cos x ஓட வேல்யூ என்னது? cos x ஓட வேல்யூ வந்துட்டு இட் இஸ் 3/5 and sin y ஓட வேல்யூ வந்து 5/13. சரிடா பசங்களா? ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 65 is your LCM. ஸோ -48 -15. ஸோ ஆட் அப் பண்ணீங்கன்னா 13 ஒரு -63 divided by 65. இதுதான் ஓவரால் வேல்யூ. ஓகேவாடா பசங்களா? இதுதான் ஓவரால் வேல்யூ. இந்த மாதிரி ஒரு 4 சம் எக்ஸசைஸ்ல இருக்கு. இதே மாடல் அப்படியே 4 சம் எக்ஸசைஸ் சம்ல இருக்கு. சரியா? நீ குவாட்ரண்ட்டை பார்த்து அது நெகட்டிவா பாசிட்டிவா எல்லாமே ட்ரையாங்கிள் வச்சு தான் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. அந்த வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் குவாட்ரண்ட்டை வச்சு அது நெகட்டிவா பாசிட்டிவா அப்படிங்கிற டிபேட் பண்ணி யூ ஹாவ் டு சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூ. சரிடா பசங்களா? இந்த ஒரு சம் புரிஞ்சா போதும். இன்க்ளூடிங் எக்ஸசைஸ் தேர் ஆர் 5 சம்ஸ் இருக்கு. அந்த 5 சம்மா போட்டுடலாம். ஓகேவாப்பா எவ்ரிவன்? எஸ். ஸோ ப்ரூவிங் சம் பார்க்கலாமாடா பசங்களா? இதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸோ அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எவ்ரிவன் பே அட்டென்ஷன். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு முன்னாடி சம்ஸுக்கு போகலாம். சரியா? ஸோ நான் தான் சொல்கிறேன்ல, தயவு செஞ்சு ப்ரூஃப் சம் வந்து அட்டன் பண்ணு. உனக்கு தெரியுதோ தெரியலையோ தயவு செஞ்சு அட்டன் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ வென் யூ ஹாவ் டு டேக் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? sin 45 plus theta. ஓகே, மைனஸ் சைன் கிராஃப் வச்சு சொல்லி கொடுங்க மேம். எக்ஸசைஸ் 3.2ல 6th சம்மா. ஓகே விஜய், லாஸ்ட்ல நான் சொல்லிட்டா 8 o'clock எனக்கு ஞாபகப்படுத்துறீங்களா? ஓகே, ஸோ தட் 8 o'clock இந்த செக்ஷன் நான் முடிஞ்சிடும். ஸோ 8க்கு மேலே இதே லைவ்ல நான் சொல்லி கொடுத்துட்றேன். எஸ். ஸோ ஹவ் வில் ப்ரூவ் திஸ் பசங்களா? சி நல்லா கவனி. ஏன் இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சைனுக்கு பக்கத்துல 2 ஆங்கிள் இருக்கு மேம். 2 ஆங்கிளுக்கு நடுவில் அடிஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ யூ ஹாவ் டு யூஸ் தி ஃபார்முலா. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? sin 45 cos theta plus cos 45 sin theta. ரைட்டாடா பசங்களா? ஓகே, மைனஸ் இவங்கள நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? லைக் ஓகே பசங்களா? ஸோ யூ ஹாவ் டு நோ தி ஃபார்முலா ஃபர்ஸ்ட். நான் என்ன சொன்னேன்? sin a plus b. சரியா? இந்த ஃபார்முலாவை எங்கெல்லாம் யூஸ் பண்ணும்? சைனுன்னு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, ஒரே ஒரு ஃபங்க்ஷன். ஆனால் அப்ளை பண்ண போகிறது என்னமோ 2 ஆங்கிளோட அடிஷனுக்கு. சரியா? இப்போ உனக்கு அப்படி தானே இருக்கு. சைனுன்னு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஆனால் அப்ளை பண்ணுறது என்னது? 2 ஆங்கிள். 45ங்கிறது ஒரு ஆங்கிள், தீட்டாங்கிறது ஒரு ஆங்கிள். அவங்களோட அடிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணும்? ஃபார்முலா யூஸ் பண்ணும். சைனோட ஃபார்முலாக்கு நான் என்ன சொன்னேன்? சைன் ஹாவ் அ க்ரஷ் ஆன் காஸ். சைனுக்கு காஸ் மேல ஒரு க்ரஷ் இருந்துகிட்டே இருக்கும். சரியா? அப்போ அதோட ஃபார்முலாஸ்லாம் எப்படி இருக்கும்? sin a cos b plus cos a sin b. சரிடாப்பா? ஸோ sin 45 cos theta plus cos 45 sin theta. அப்படியே உல்டாவா? ஓகேவா? அதே மாதிரி தான் இவனும் என்ன ஆகும்? sin 45 cos theta minus cos 45 sin theta. ஓகேவா? நீ இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போற. சரியா? ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்க போது, செகண்ட் டேர்ம் என்னாவும் மைனஸா உள்ள இன்டூ பண்ணுவீங்க. மைனஸா உள்ள இன்டூ பண்ண போற. ஓகேவா? நீ நோட் பண்ணனா ஒன்று தெரியும்டா பசங்களா, இந்த டேர்மும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, ஆனா சைனு மட்டும் வேற மாதிரி இருக்கு. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 0 ஆயிருமா? ஏடா பசங்களா? இந்த டேர்மும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்க 2 டேர்மை ஆட் பண்ணா 2 into அப்படின்னு எழுதிக்கலாம். a plus a 2a, 1 plus 1 2, x plus x 2x, y plus y 2y. அந்த மாதிரி அவங்க 2 பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2 into cos 45 sin theta. cos 45 னா என்னது? 1/√2. ஸோ 2 into 1/√2 into sin theta. இவனையும் நீ கேன்சல் பண்ணனா √2 sin theta. அவ்வளவுதான். ப்ரூஃப் பண்ண சொன்ன வந்துருச்சா?
ரைட் சைடு வந்துருச்சா? அவ்வளவுதான்டா பசங்களா. ஓகே, ஜஸ்ட் ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன், your terms will be cancelled and you will get the final answer. ஓகேங்களா? செகண்ட் டேர்ம், செகண்ட் சம் பாருங்களேன். so it is sin 30 plus theta plus cos 60 plus theta equal to cos theta. எப்படி பண்ணணும்? ஜஸ்ட் நான் நோட் பண்ற சொல்ற சில விஷயத்த மட்டும் நோட் பண்ணு. சைன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, உள்ள இருக்கிற ஆங்கிள் ரெண்டு ஆங்கிள் இருக்கு, 30 தீட்டான்னு ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் தி ஃபார்முலா. ஸோ sin 30 cos theta plus cos 30 sin theta. சரி பசங்க, ஆனா இது காஸ். காஸ்ங்கிறது செல்ஃப் லவ், செல்ஃப் அப்செப்ஷன். எனக்கு ஏன் இண்டிவிஜுவாலிட்டி தான் முக்கியம். ஸோ காஸ் தனியா இருக்கும், சைன் தனியா இருக்கும், அவங்க கம்பைனே ஆக மாட்டாங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலா எப்படி இருக்கும்? cos 60 cos theta. காஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், சைன் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இங்க பாசிட்டிவ் அப்படின்னா இது நெகட்டிவா தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்க்கும்போது என்ன ஆகுது பசங்க, இப்போ எதுவுமே கேன்சல் அவுட் பண்ண முடியாதான். ஸோ எந்த வேல்யூ தெரியுமோ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணு. sin 30யோட வேல்யூ 1/2. ஓகேங்களா? cos 30யோட வேல்யூ √3/2. இதோட வேல்யூ 1/2. இதோட வேல்யூ √3/2 sin theta. சரியா? இப்போ என்ன ஆகும்டா பசங்க, நான் தான் சொன்னேன்ல, எப்படியும் ஒருத்தன் கேன்சல் ஆயிடுவான், எப்படியும் ஒருத்தர் கேன்சல் ஆயிடுவான். இந்த ப்ரூஃப் சம்ல பார்க்கும் போது உனக்கு எப்படியும் ஒருத்தர் கேன்சல் ஆயிடுவான்டாப்பா, நீ பயப்படவே தேவையில்ல. சரியா? இவன் ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கான், ஒரே மாதிரி இருக்க ரெண்டு பேர்த்த ஆட் பண்ணா 2 அப்படின்னு அந்த டேர்மை போட்டுக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா cos theta is your final answer. கிளியராடா பசங்களா? ஸோ cos theta is your final answer. இந்த ப்ரூஃப் இப்படிதான். சரியா? இப்போ எல்லாருமே இந்த சம்ம பார்த்து பயப்படுவேன், கரெக்டா? மேம் இவ்வளோ பெரிய சம்மா, ஐயோ இதெல்லாம் நான் பார்த்தா அட்டனே பண்ண மாட்டேன்னு பயப்படவே பயப்படாத. சரியா? அவன் என்ன பண்ண சொல்றானோ பொறுமையா பண்ணு, அவ்வளவுதான். ஓகே, அவங்க என்ன பண்ண சொல்றாங்க? cos a plus b plus c எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்றாங்க. சரியா? எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்றாங்க. உனக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? மேம் காசுன்னு ஒண்ணு இருக்கு, உள்ள இருக்கிற ரெண்டு ஆங்கிள்ஸுக்கு தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு இங்க உள்ள 3 ஆங்கிள் இருக்கே, யாடா பசங்களா, உள்ள 3 ஆங்கிள் இருக்கே அப்படின்னா இல்ல, அவனை நீ ரெண்டா கூட வச்சுக்கலாம். சரியா? இவனை ரெண்டு பேத்தையும் சேர்த்து ஒரே ஆளாவும் இவன் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு ரெண்டு ஆளா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே வேடா பசங்களா? ஸோ அந்த ரெண்டு ஆங்கிளுக்கு, ஸோ வாட் இஸ் cos a plus b ஃபார்முலா? cos of a cos b minus sin a sin b. அஃப்கோர்ஸ் ரெப்ரசன்ட் ஃபார்முலா நாளைக்கு ஃபுல் லைஃப் ஃபார்முலாவோட டெரிவேஷன், தேர்ட் சாப்டரோட ஃபார்முலா டெரிவேஷன் மட்டும் நாளைக்கு ஃபுல்லா நான் சொல்லி தர போறேன். ஓகேவா? ஸோ எவ்ரிவன் ப்ளீஸ் அட்டன் தி செக்ஷன் 6 to 7 நடக்க போது. ஒன்லி ஃபார்முலா டெரிவேஷன், நான் வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். தேர்ட் சாப்டருக்கு எல்லா ஃபார்முலா டெரிவேஷனும் அண்ட் எல்லா ஃபார்முலாஸும் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அண்ட் ஒரு ஃபார்முலா மறந்தா கூட இன்னொரு ஃபார்முலா வச்சு அவங்களை கண்டுபிடிக்க முடியுமா, இது எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். ரைட்டாடாப்பா? ஓகே, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இப்போ இதை திருப்பி பாரு, திருப்பி இது காஸ் இருக்கு, காஸ்க்குள்ள ரெண்டு ஆங்கிள் இருக்கு, அப்போ திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஓகேவா? திருப்பி எக்ஸ்பான்ஷன். ஸோ காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி காஸ் சி மைனஸ் திருப்பி இவன் ஒரு எக்ஸ்பான்ஷன். ஸோ வாட் இஸ் இட் பசங்களா? திஸ் இஸ் சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. சைன் பார்க்க ரொம்ப ஈஸி மாதிரி இருக்கும், அவனோட ஃபார்ம்ல ஈஸியா இருக்கும். இந்த காஸ் தான் உல்டா வில்டா வேலையெல்லாம் பண்ணும். சரியா? எஸ், ஈகலி வெயிட்டிங். விஜய் சரி ஓகே பாப்பா, இந்த காஸை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ காஸ் ஏ காஸ் பி காஸ் சி மைனஸ் சைன் ஏ சைன் பி காஸ் சி மைனஸ் சைன் ஏ காஸ் பி சைன் சி. ஓகேவாடா பசங்களா? மைனஸ் cos A sin B sin C. ஓகே, இப்போ என்ன ஆகும்? ஒரு டேர்ம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். சரிங்களா? இப்போ இதை எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்மளை ப்ரூஃப் பண்ண சொன்னதை பாரு. சரியா? ப்ரூஃப் பண்ண சொன்னவங்கள பாருங்க. சரிடா பசங்களா? ஸோ என்ன மேம், ப்ரூஃப் பண்ண சொன்ன 4 டேர்மும் இங்க இருக்கு மேம், கரெக்டா? ப்ரூஃப் பண்ண சொன்ன 4 டேர்முமே இங்க இருக்கு. சரியா? ஆனா இந்த ரைட் சைடு இந்த லெஃப்ட்ல இருக்கிறதா இல்ல, இது தாண்டா இல்ல பசங்களா.
கரெக்டா? இதுதானே மிஸ் ஆகுது. நல்லா பார்த்தனா இவன் 4 பேர் கொஸ்டின்ல குடுத்துட்டான். இவனை தான் குடுக்கல. கரெக்டா? அப்ப இவன் தான் என்னவோ மாறி இருக்கான். am I right? சோ உனக்கு என்ன சொல்லிருக்கான்? a plus b plus c is π/2. அதாவது இந்த எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணோட ஆங்கிள் 90 cos 90 டிகிரி. cos 90 டிகிரி என்னது 0. very good. so it is 0. சரியா? அவ்வளவுதான். அவ ப்ரூஃப் பண்ண சொன்ன சம் வந்துருச்சு. இது எல்லா நெகட்டிவ் டேர்ம்ஸும் அந்த சைடு போனா பாசிட்டிவ் டேர்ம். அதனாலதான் cos A cos B cos C is equal to sin A sin B cos C plus sin B sin C cos A plus sin C sin A sin cos B அப்படின்னு சொல்றோம். ஓகேவாடா பசங்களா? அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்னா வந்து டேர்ம் வந்துருச்சு. அவ்வளவுதான். ஏன்னா ஈக்குவல் டு 0ன்னு போட்டீங்க. அப்ப இங்க இருக்க எல்லா நெகட்டிவ் டேர்மும் அங்க போனா பாசிட்டிவ் டேர்ம். அண்ட் இந்த டேர்ம் பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ இது இங்கேயே தான் இருக்கும். ஸோ த ரைட் அவன் சொன்ன ப்ரூஃப் சம் வந்துருச்சு. ஸோ இட் இஸ் ஈஸி ரைட். ஆனால் கொஸ்டின் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டுன்னு நினச்சிப்பேன். பார்த்தோன்னே ஒரு கொஸ்டினை ஜட்ஜ் பண்ணுற வேலையை ஸ்டாப் பண்ணிடுங்க. சரியா? முக்காவாசி ப்ரூஃப் சம் ஈஸியாக வந்துடும். ஓகே. ஸோ வாட் இஸ் சைன் 105 காஸ் 105? 105ங்கிறது எப்படி கிடைக்கும்? 60 + 45. ஸோ இட் இஸ் sin 60 cos 45 minus plus cos 60 sin 45. சரி பசங்களா, this is cos 60 + 45. முடிஞ்ச அதோட வேல்யூவை எழுதிக்கோ. ஓகேவா? முடிஞ்ச அதோட வேல்யூ எழுதிக்கோங்க. cos 60 sin 60 வந்து √3/2 × 1/√2 plus cos 60 வந்து 1/2 × 1/√2. ஓகேங்களா? இது cos 60 cos 45 1/2 1/√2 minus sin 60 sin 45 √3/2 1/√2. சரியா? இவன் 4 பேத்தையும் என்ன பண்ண போற? ஆட் தான் பண்ண போறீங்க. யூ ஆர் கோயிங் டு ஆட் இட். ஆட் பண்றீங்க அப்படின்னா இவனும் கேன்சல் ஆயிடுவான். இவன் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. ஸோ வென் யூ ஆடிங் இட், ஸோ என்ன ஆகும்? 2 × 1/2 × 1/√2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். 1/√2 1/√2 லெஃப்ட் உன்னோட ரைட் ஹேண்ட் சைடுக்கு மாதிரி மாத்திக்கோ. ஏன்னா cos 45 1/√2 தான். ஸோ இட் இஸ் ஈவன் ப்ரூவ்ட். cos 60 + 45 பசங்களா. அவ்வளவுதான்டா பசங்களா. சோ நீ இதை டஃப்னு நினைக்கிறது தான் தப்பு. சரியா? ஓகே. இந்த ப்ரூஃப் சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த 2 ப்ரூஃப் சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து ஹைலி ரிப்பீட்டட் சம். சரிங்களா? tan வச்சு வருது. ஓகே. ஆனா இது ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் இல்லை. நீங்க எப்பயும் போல ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க. ஆன்சர் வந்துடும். ஓகே. ஸோ வாட் இஸ் இட்? இட் இஸ் tan 45 plus tan A divided by 1 minus tan 45 tan A. ஓகே வாடா பசங்களா? tan 45 ஓட வேல்யூ 1. அவ்வளவுதான். ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலா. ஓகே வாடா பசங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதுவுமே ஃபார்முலா தான். ஜஸ்ட் ஃபார்முலா. ஓகேவா? இட் இஸ் ஜஸ்ட் ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன். ஓகே. how will you prove this sum? இதை எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? ஸோ இதை வந்து ஒன்றும் இல்லடா பசங்க. இதை டேனுக்கு மாற்றிட்டு அப்புறம் ப்ரூஃப் பண்ணு. சரியா? யூனோ tan A + B ஃபார்முலா உனக்கு தெரியும்ல. tan A + B ஃபார்முலா என்னது? this is 1/tan A + B. கரெக்டா? ஸோ டினாமினேட்டர்ல ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன் நடக்கும். Ma'am, make 9th and 10th JE class over max teachers and you teach for 11th and 12th and CS 11th 12th and paid batch, ma'am. Oh, நீங்க 9th 10th JEக்கு வேற மேக்ஸிமம் பார்க்க சொல்றீங்களா? யாரா பசங்க பார்க்க சொல்லிடலாம். சரியா? எஸ். யாரா பசங்களா, வாட் ஹேப்பன்? எஸ், எல்லாத்தையுமே மேலே கொண்டு போ. ஸோ 1 minus tan A tan B divided by tan A plus tan B. சரிங்களா? நம்ம எல்லாத்தையுமே காட்டுக்கு மாற்றணும். கரெக்டா? டேனுக்கும் காட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் தட் ஒன். ஓகேங்களா? அப்போ மேலே எல்சிஎம் எடுப்பீங்க. மேலே எல்சிஎம்ங்கிறது இவனோட கிராஸ் மல்டிபிள். ஸோ இட் இஸ் cot A cot B -1 divided by cot A cot B
ரைட்டாடா பசங்களா? அண்ட் ஹோல் டிவைடட் பை இங்கே எல்சிஎம் என்னவா இருக்கும்? cot b plus cot a divided by cot a plus சாரி cot a cot b. சரியா? இவனும் கேன்சல் ஆயிடுவான். ஸோ அவங்க சொன்ன ப்ரூஃப் வந்துருச்சு. ஓகேவாடா பசங்களா? இட் இஸ் ஈஸி. ப்ரூஃப் சம்லாம் நீ வந்துட்டு ப்ரூஃப் பண்ண கஷ்டமே படாது. சரிங்களா? எஸ், இந்த சம் பார்க்கலாமா? ஏடா பசங்களா, திஸ் ப்ரூஃப் சம். ஓகேவா? நீ இப்போ போய் ப்ரூஃப் சம் பாட்டு பாரு. நான் இவ்வளோலாம் சொல்லிட்டேன்ல. இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் 3.4ல இருக்கு இன்னும் நிறைய ப்ரூஃப் சம் இருக்கு. அது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உனக்கு தெரியும். எஸ்ஆர்பி வி ஹாவ் 12th மேக்ஸ் கிளாஸ் அட் 8:15. சரியா? ஸோ sin a plus b and sin a minus b. ஓகேவாடா பசங்களா? C is also of course. ஓகே, எதுடா பசங்களா இதை ப்ரூஃப் இந்த இதை கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. when you take LCM you will get proved. சரியா? இது cot A cot B தான் LCM. அங்கே ஓப்பனாக பண்ணுவீங்க. இங்கே cot A cot B, இங்கேயும் cot A cot B தான் LCM. கிராஸ் மல்டிபிள் பண்ணுவீங்க. ஓகேவாடா பசங்களா? ஸோ your proof will be happen. tan ஃபார்முலா வச்சு tan திருப்பி காட்டுக்கு மாற்றணும். ஓகேவா? இங்கே என்ன யூஸ் பண்ண போறீங்க? ஸோ திஸ் இஸ் sin A plus B ஃபார்முலா. வாட் இஸ் sin A plus B? உங்கள் சேவை எனக்கு தேவையா? ஓகே விஜய், இட்ஸ் லைக் பெய்டுக்கு வேணா ஐ கேன் புட் அ வீடியோ அண்ட் நான் வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறேன்டாப்பா. சரியா? டோன்ட் வரி. ப்ரோக்ராமுக்கு தானே ஹெல்ப் வேணும்ன்றீங்க. தியரி பார்ட் நீங்கள் பண்ணிப்பீங்கல்ல. யூ ரியலி நீட் ஹெல்ப் இன் ப்ரோக்ராமிங், ரைட்? ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட்ஸ் இன் 7th சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ப்ரோக்ராமிங். கரெக்டா? அந்த ப்ரோக்ராமிங்க்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவாடாப்பா? ஈவன் நான் சொல்ல போனால் எனக்கு சான்ஸ் கிடைச்சா உன்னே 12th என்னால் கம்பைன் பண்ணி கூட சொல்லித்தர முடியும். ஏன்னா உங்களுக்கும் ப்ரோக்ராமிங்க்கும் அவங்களுக்கும் ஒன்று தான். ஒன்லி ஸ்டேட்மெண்ட் வேரி. பட் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ sin a plus b sin a minus b. வாட் இஸ் அ ஃபார்முலாடா பசங்களா? ஸோ இட் இஸ் sin a cos b plus cos a sin b. What about this? Sin A cos B minus cos A sin B. ஓகே வேணா பசங்களா? மல்டிபிள் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மல்டிபிள் பண்ணக்கூடாது. சரியா? ஏன்னா இது A plus B, இது A minus B. யூ ஹாவ் டு யூஸ் தி ஐடென்டிட்டி ஆல்மோஸ்ட். சரிங்களா? நீங்க அல்ஜிப்ரா படிச்சதே யூஸ் பண்ண அப்ளை பண்ண. சரியா? ஸோ ரெண்டு டேர்ம் வந்து A plus B A minus B இருக்குன்னா வாட் இஸ் அ ஃபார்முலா? A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். எஸ். ஸோ வாட் ஹேப்பன்ரா பசங்களா? இங்க என்ன மேம்? A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்னு இருக்கு. கரெக்டுங்களா? உனக்கு என்ன வேணும்? நான் தான் சொல்றேன்ல, ட்ரிக்னோமெட்ரிங்கிறது இஸ் ஆக்சுவலி எ செஸ் கேம். சரியா? ஆல்வேஸ் மூவ் அக்கார்டிங் டு செஸ்மெட். உன்னோட எய்ம் செஸ்மெட் பண்றதா. அந்த மாதிரி தான் இங்கே உங்களோட எய்ம் சைன் ஸ்கொயர் காஸ் சைன் ஸ்கொயர் பின்னு கொண்டு வருது. அவ்வளவுதான். ஸோ இங்க தேவையில்லாத ஆணியை ஃபர்ஸ்ட் புடிங்கிடலாம். ஏன் தேவையில்லாத ஆணி? இவனும் இங்க தேவையே படாத ஆணிகள். ஓகேவா? வி ஹாவ் டு பிளக் இட் அவே. ஸோ என்ன பண்ணுவீங்க? காச சைனா மாத்தணும். ஸோ காச சைனா மாத்தணும்னா we have only one way, that is called identity. So cos square b we can write it like 1 minus sin square b. சரியா? sin எஸ், அவ்வளோதாண்டா பசங்களா. ஸோ now you multiple. இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன்ஸ். ஒழுங்காக ப்ராப்பராக நம்ம மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுறதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா கேன்சல் ஆகாது. இப்போ பாரு, இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக சைன் எல்லாம் பார்த்து எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாதது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும்டா பசங்களா. யூ ஆர் நாட் இன் டெலிகிராம் குரூப்பா ஜாய்? எப்போ ஜாயின் பண்ணீங்க பெய்டு? நேற்று கூட நான் லிங்க் ஷேர் பண்ணனே. மண்டே நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணலையா? நோ? ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் இப்போ பெய்ட் கிளாஸில் தானே இருப்பீங்க. 8:30 வரைக்கும் பெய்ட் கிளாஸில் இருப்பீங்கல்ல. அந்த பெய்ட் கிளாஸில் போனீங்கன்னா ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க்கை நீங்கள் கேளுங்க. அங்கேயே ஷேர் பண்ணுவாங்க. அந்த சேட் பாக்ஸில் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் யூ கேன் ஜாயின் ஃப்ரம் தேர். ஓகே தமிழ் செல்வி? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கா? டேய், விடிய ரகமா கேட்டுட்டு
ஓகே. ஸோ see this பசங்களா, லைக் இது அப்படிதான் இருக்கும். ஓகேவா? நாம தான் புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த கொஸ்டினுக்கு இத அப்ளை பண்றோம் அப்படிங்கிற கான்செப்ட்ட. சரிடா பசங்களா, நான் உனக்கு ரீசனும் சொன்னேன். வை? ஏன்னா எல்லா விஷயத்தையும் பவுண்டரி வச்சு போக முடியாது. ஸோ அதனால தான் a பிளஸ் பிங்கிற இந்த ஃபார்முலாவே நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேவாடாப்பா? ஈவன் சொல்லப்போனா இந்த sin a பிளஸ் b ஃபார்முலால இருந்து தான் அந்த பவுண்டரி ஃபார்முலாவே டிரைவ் ஆச்சு. ஓகேவா? நான் தான் சொல்றேன், உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரியா? நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இன்னொன்னும் சொல்றேன். ஓகேவா? ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக் ஃபார்முலா. ட்ரிக்னாமெட்ரியோட 2 தீட்டா ஃபார்முலா, 180 பிளஸ் தீட்டா, சைன் தீட்டா, 90 பிளஸ் தீட்டா, இவங்க எல்லாத்தையுமே சரிங்களா? இவங்க எல்லாத்தையுமே பேசிக்கா ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம டிரைவ் பண்ண முடியும். அதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து கிங் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. சரிடா பசங்களா, நம்மள பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் திஸ்? ஸோ yeah, so this is king of trigonometry. Got it everyone? So இந்த king of இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நீங்க எல்லா விதமான ஃபார்முலாவையும் உன்னால டெரைவ் பண்ண முடியும். சம் ஆஃப் ப்ராடக்ட், ப்ராடக்ட் இன்டு சம், ஹாஃப் ஆங்கிள் தீட்டா, டபுள் ஆங்கிள் ஃபார்முலா, ட்ரிபிள் ஆங்கிள் ஃபார்முலா, எல்லாத்தையுமே இந்த ஒரு ஃபார்முலா வச்சு டெரைவ் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க அதெல்லாம் மறந்துட்டீங்கன்னா கூட டக்குன்னு எக்ஸாம்பிள் மறந்துச்சு மேம், இப்போ கம்பல்சரி கொஸ்டினா கேட்குறாங்க, எனக்கு வர வழி கிடையாது, அந்த ஃபார்முலா வச்சாச்சு நான் எப்படியாச்சும் ஒப்பிட்டு மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா வச்சு அவனை டிரைவ் பண்ணி காட்ட சொல்லிக்காரேன். ஓகேவா? தென் யூ கேன் டூ இட். ஓகேவா? அப்ப சிம்பிளி இவனை ஒருத்தரையாச்சும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இவனை ஒருத்தனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் நான் ட்ரிக் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? எஸ் விஜய். நாளைக்கு இருக்குடா பசங்க, நாளைக்கு 6 to 7 we have class. ஒன் செக். விஜய் எத்தனாவது பேஜ் நம்பர்டாப்பா? இருங்க, புக் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ ஏமா ஜெய் லெக்சர்ஸ் போடுறதே இல்லை. ஜெய் லெக்சர்ஸ்க்கான க்ரௌட் எனக்கு இல்லையடா பசங்க. ஸோ வாட் கேன் ஐ டூ? இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் நாட் அவைலபிள், ஐ கேன் புட் அ வீடியோ, ரைட்? இல்ல சங்கரி, கன்ஃபியூஸ் ஆகும்டா பசங்களா. அவ்வளோதான், 3.4 அவ்வளோதான். தானியா, நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க எனக்கு நாளைக்கு கேட்கலாம். ஓகே, வி வில் சால்வ் இட் டுமாரோ. யா, அஃப்கோர்ஸ். ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு கொஷினை தியரமாக அவங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அவங்களோட நிலமெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. 3.2ல 6th சம்ல ஓய் 3.2ல 6th சம் உனக்கு டஃபா இருக்கா பசங்களா? ஏன் விஜய்? ஐ டோன்ட் திங்க் அது உனக்கு டஃபா இருக்கும்னு தோணல எனக்கு. ஓகே, you're asking 3.2 or 3.1? Yes, Vijay, can you answer it here? Alternative method. அவ்வளோதான்டா பசங்களா, the class is over. Okay, the class is over, we can all dispatch. சரிங்களா? ஓகே விஜய், ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்னா நீங்க எதை கேக்குறீங்க? கிராஃப் வச்சு கேக்குறீங்களா? யா, எஸ் எஸ். டெண்டர்னா சிக்ஸ்த் சம்க்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்குன்னு கேக்குறீங்களா? இப்போ நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு புரியலையா? தேங்க்யூடா பசங்களா. நீங்க அந்த சம் லிசன் பண்ணலையா விஜய்? ஸோ சைன் ஸ்கொயர் பை பை 18 ஐ ஹவ் டீச் யூ, ரைட்? அது வேண்டாமா? அந்த மெத்தட் வேண்டாமா? யூ நீட் டிஃப்ரெண்ட் மெத்தட். இதுதானே கேக்குறீங்க? You're asking this one, right? டுவெல்த்துக்கு 8:15 தான் அமிர்தா. யா விஜய், இதுதானப்பா கேக்குற? எஸ்.
ஸோ விஜய் ஐ ஹவ் இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்டாப்பா சரியா. இது வந்துட்டு ஒரு 10 டிகிரி. இட் இஸ் 3.3. இதுதான் 3.3. இதுதான் 3.3ல இருக்க 6th சம். நான் ஓல்டு புக் தான் வச்சிருக்கேன் விஜய். நியூ புக்ல வேற மாதிரி கொஸ்டின் இருந்ததுன்னா யூ ஹாவ் மென்ஷன் மீ. ஏன் அதோட பிடிஎஃப் அட்டாச் பண்ணிடுறேன். சி 3.2ங்கிறது அந்த எல் டீட்டா ஆர் அந்த ஃபார்முலா வச்சு வருது 3.2 சரியா. 3.3ங்கிறது வந்துட்டு இந்த பவுண்டரி ஆங்கிள் வச்சு 90, 180, 360 இவனை வச்சு எழுதுறது 3.3. 3.4ங்கிறது எனி ஆங்கிள்ஸ் என்ன சம்மா வேணா இருக்கலாம். a plus bங்கிற 2 சம் தட் இஸ் 3.4. 3.5ங்கிறது இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். 2 தீட்டா ஃபார்முலா மல்டிப்ளிகேஷன். ஏன் விஜய் இப்ப நீ இதுல என்ன கேக்குற? 3.3 தானே கேக்குறீங்க. யூ ஆர் ஆஸ்கிங் திஸ் சம் ரைட்? Okay da pasala. So I'm getting late. So everyone see you all later. Important sums ஒரு PDF attach பண்ணுங்க மேம். ஓகேடா பசங்களா, நான் இந்த லைவ்லேயே அட்டாச் பண்ணிடுறேன் சரிங்களா. நோ மேம், sin theta is equal to √3/2 மேம். ஓ இத கேக்குறீங்களா? யூ ஆர் ஆஸ்கிங் திஸ் ஒன். இது 5th சம்ல. இதுக்கேனா எஸ் இதை வந்து வேற சம்லேயே போடலாம். யூ கேன் யூஸ் பை லைக் வி கேன் யூஸ் கிராஃப் ஆல்சோ. ஓகேடா பசங்களா, கிராஃப் வச்சு கண்டுபிடிக்கலாம். This is sin theta, right? Sin theta ஓட கிராஃப் பார்க்க எப்படி இருக்கும்னா this is the graph. ஓகேவாடா பசங்களா? ஏன்னா இதுதான் 0 டிகிரி, இது 180 டிகிரி, இது 360 டிகிரி சரிங்களா. ஓகே, we have to know this. இப்போ √3/2னா it is almost here சரிங்கப்பா. ஓகே, ஸோ அதாவது இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் டி தான் கண்டுபிடிக்கணும் விஜய். இந்த பாயிண்ட் வந்து 60 சரியா. அப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? சி இது 180, 180லேருந்து இவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் 180 minus 60 ரைட்டடாப்பா. நெக்ஸ்ட்டு இந்த 60க்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவா அப்படியே இந்த லைனை திருப்பி போட்ட மாதிரி இங்கே ஒரு லைன் வரும். அந்த லைனுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு லைன் வரும். அந்த லைனுக்கும் அதே வேல்யூஸ் தான். இப்போ இது எங்கெங்க டச் பண்ணுதோ அந்த இடத்துல நம்மளுக்கு 3/2 வேல்யூஸ் வரும். ஓகே, இப்போ இதுக்கு மேலே 60 டிகிரி கேப் இருக்கு, அப்போ கீழே 60 டிகிரி கேப். அப்போ இது என்னவா இருக்கும்? 180 + 60 ஓகேங்களா. அண்ட் வாட் அபவுட் திஸ் 360? அதே 60 டிகிரி கேப் தான். ஸோ இட் இஸ் 360 minus 60 ஓகேங்களா. ஸோ தட் த ஆங்கிள்ஸ் ஆர் we have marked the angle right. எங்க மார்க் பண்ணோம்? 60, 120, 240, 300 ஓகே வச்சு இப்படியும் பண்ணலாம். தென் ஆனால் இதோட கொஞ்சம் கஷ்டமா இல்லைன்னா நீ இப்படியும் வச்சுக்கலாம்ப்பா. எஸ் பசங்களா. ஸோ எவ்ரி ஒன் பாய் பாய். இன்னும் 3 minutes தான் இருக்கு.